भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தார் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் பரவரமுனியே நமஹ. ஸ்ரீமத் லோகாத்யமுனியே நமஹ. ஸ்ரீசைலேஷ தயாபாத்ரம் தீபக்தியாதி குணார்ணவம் விஜேந்திர பிரவணம் வந்தே ரம்பஜா மாதர்முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமனவத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்ச பதாம்புஜைக்மருக்மம் தாமோகத ஸ்ரீதராணி தடாயமேனே அஸ்மத் குரோத் பகவதவஸ்ய தைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதாபிதா யுவதேஸ்தனயா விபூதிஹி சர்வம் விதேவ நேமேன மதம்பயானாம் ஆத்யஸ்சன பிரபதே பகுடாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரேவன் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ஸ மகதாத்மே பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிருதேன பரகாத இதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஏன பிரலசதே நித்யம் கார்ஜமும் சமாஹம்புதி மன்மயேதம் சதாசித்யம் மத்தியமாரின் கலாநிஜம் ரம்யஜா மாத்ரு யோகீந்திர பாதசேவை கதாரகம் பட்டநாத முனிம் வந்தே வாத்சல்யாதி குணார்ணவம் ஸ்ரீசடாதி குரோதிவ்ய ஸ்ரீபாதாத்யமதபிரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீ லோகார்ய முனி பஜே ஸ்ரீகல்கம்ச கலசார்ண பூர்ணச்சந்திரம் ஸ்ரீவெங்கடாரி குருவரி ஜனூஜரத்னம் தஸ்மாதவாப்த ரகமாந்த ரகசியஜானம் ஸ்ரீமஸ்ததேசேபுரம் சததம் பஜாமி. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபவேதாந்தாச்சாரியரால் எழுந்தருளிருக்கும் எதிராஜிஜிய சுவாமிகளின் திருவருள் அனுகிரகத்தின் அடியாகவும் திருவல்லிக்கேணி எம்மோபிச்சாரியார் மூலமாகவும் இந்த திவ்ய பிரபந்த தாரா நடைபெற்று வருகிறது. இது ஒரு அளப்பெரிய செயல். நாம் நினைக்கலாம் இது சாதாரண விஷயம் என்று.
ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை அனுபவிப்பது என்பது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம் சில பேருக்கு தினந்தோறும். ஆனால் அதை ஏற்பாடு செய்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்று நினைத்து பார்த்தால் நம்முடைய கஷ்டம் ஒன்றுமில்லை. இந்த திவ்ய பிரபந்த தாராவில் பகவத் விஷய அனுபவம், அதாவது எல்லாமே பகவத் விஷய அனுபவமாக இருந்தாலும் திருவாய்மொழியை பகவத் விஷய அனுபவம் என்று கொண்டாடுவார்கள். அவ்வாறு அனுபவிக்கும் பொழுது நேற்றைய பாசுரத்தில் மாசுரு சோதியல் திருவாய்மொழி 5ஆம் பத்தில் 3வது பதிகத்தில் மாசுரு சோதியில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக நாம் 4வது திருவாய்மொழியை அனுபவிக்கலாம். அனந்தாழ்வான் பணித்தானாக நஞ்சியர் வந்த பட்டருக்கு சமமானாயா என்ற போது கடல் கீழ் கொண்டு மேல் கொண்டு முன்னிருந்தார் போலே ஆயிற்று இவன் மடலூர்வன் என்று துணிவை கேட்டு அவன் தன் சர்வாதிகத்துவம் கலங்கினபடி என்று அருள் செய்தார் என்கிறார் 3ஆம் பத்தில் மாசுரு சோதியில். மாசுரு சோதி என்ற பதிகத்தை நேற்றைய தினம் அனுபவித்தோம். அதிலே நம் ஆச்சாரியரான அனந்தாழ்வான் சாதிக்கிறார். அப்பொழுது நஞ்சியர் வந்து பட்டருக்கு சமமானாயா என்று என்ற பொழுது எம்பெருமான் இந்த கடற்கரையிலே எழுந்தருளிருக்கிறான் மாணர் சேனையோடு. அப்பொழுதே அவன் விபீஷணன் வார்த்தையை கேட்டு சரணம் இது வருபவானை நினைத்து கூப்பிடுகிறான். அப்பொழுது அவன் வராமையினாலே இந்த கடலை இது அழித்து விடுகிறேன் பார் என்று கோபத்துடன் அம்பை எடுத்து தயாராக இருக்கிறான். அதை கேட்டு வருண பகவான் சரணமடைந்து அணை கட்ட சொன்னான். அதை ரசமாக அனுபவிக்கிறார்கள். கடல் கீழ் கொண்டு மேல் மண் எறிந்தார் போலே ஆற்று. கடல் பாகரம் கடல் அலையெல்லாம் திருவல்லிக்கையில் இருக்கிற வரைக்கும் நிறைய தெரியும். இந்த கடலான மேலே பெரிய அலையா வரும், கீழே வந்து சாதுவாயிடும். அந்த அலை பறிச்சா அந்த அலையானது எப்படி இருக்குன்னா கீழே மண்ணு கொண்டு, அதாவது பூமியில இருக்கிற மண்ணையும் சேர்த்து கொண்டு மேலே கொண்டு போய் சேர்த்தால் எப்படி இருக்கும்? கடலோடு சேர்ந்த மண்ணோடு சேர்ந்த கடலமாக காட்சியளித்தது. என்றார் போலே ஆயிற்று. அது மாதிரியாக இருந்ததாம். எப்படி என்னது? இவள் மடலூரன், அதாவது பராமரிச நாயகி மடலூர்வன் என்று சொன்னது உடனே கதி கலங்கிட்டான் என்பான். மடலூர்தல் என்றால் அது கீழே அனுபவித்திருப்பார்கள் என்று துணிவை கேட்டு அவன் தன் சர்வாதிகத்துவம் கலங்கினபடி என்று அருள் செய்தான். அதாவது சுருக்கமா சொல்லியிருப்பார்கள். இருந்தாலும் நான் சொல்லுகிறேன். ஒரு தலைவன் ஒரு தலைவியை நினைத்து அவள் மேல் உள்ள காதலினாலே நார்ச்சந்தியில் உள்ள ஒரு இடத்தில் தலையில் செம்புள்ளி கரும்புள்ளி குத்தி அந்த மட்ட குதிரை மாதிரியா இருக்கும், அது மேல வைத்துக் கொண்டு நான் இன்னாரை காதலிக்கிறேன், இன்னாரை விரும்புகிறேன் என்று சொல்லுவார்கள். இங்கே பராமரிச நாயகி எம்பெருமான் மீது உள்ள காதலினாலே மடல் ஊரவில்லை மடல் ஊர்வன் என்று சொன்னார். பார்த்து கையில கத்தி இருக்கு அப்படின்ற மாதிரியா சொன்னார்கள். அதை அனுபவித்தார்கள். இப்போ ஊரெல்லாம் துஞ்சி என்ற பதிகத்தை நாம் அனுபவிக்கிறோம். 4வது திருமொழி. அதாவது இதிலே அவதாரிகையிலே 6000 படியிலே நாம் 5 ஆச்சாரியர்கள் அழகாக விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு 10 பதிகத்துக்கும் 10 பாட்டுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். 100 பாட்டு 1000 பாட்டுக்கும் சொல்லியிருக்கிறார்கள். அதையும் சற்று அனுபவித்துக் கொண்டு செல்லலாம். ஊரெல்லாம் துஞ்சி இப்படி மடலூர்கையிலே அவர் அத்தியவசித்திருந்த பிராட்டி மடலூர் க்ஷமையில்லாதபடி அத்தியந்தம் அவசன்னியாய், மடலூர் ஆதபடி பண்ணானாம் அவசன்னியாய். அநேக அப்புறம் 9வது செய்கிறார். அநேக
கல்பமாய் அநேக கல்பமாய் மகாந்தரமாய் தனக்கு பிழைக்கைக்கு அவகாசம் தராது என்றுள்ள ராத்திரியும் அநேக கல்பமாய் எத்தனையோ கல்பங்கள் மகாந்தாரகமாய் ஒரே இருட்டுமயமா இருக்கிறது. தனக்கு பிழைக்கைக்கு தான் பிழைத்துக் கொள்ளலாம் என்றாலும் அதுக்கு அவகாசமே இல்லாதபடி இருக்கக்கூடிய ராத்திரியையும் தன் விசனத்துக்கு ஏதுவான கொடிய கர்மத்தையும் இந்த பாபத்துக்கு காரணம் தன்னுடைய கொடிய கர்மாக்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன் விதமான தசைகளிலே உதவக்கூடாமல் புருஷோத்தமனையும் சொல்லி அவனுடைய தாட்சிண்யாதி குணங்களையும் இவற்றையெல்லாம் பலகாலம் சொல்லி இத்திசையில் ஐயோ என்று கிருபண்யாதல், இதுவும் யுக்தம் என்று பொடிந்தாதல். ஐயோ அப்படின்னு பார்க்கிறாளாம், அப்படி இதுவும் பொடிந்தாதல் முகம் காட்டுவாரை பெறாதே அத்தியந்தம் அவசன்னியா மிக பிரலாபித்து முடிகிற பார்த்தாராம். ஒன்னும் செய்ய முடியவில்லை, ஏழாமை முடிந்து விடுகிறாள், முடிய புகிறீர்கள் முடிஞ்சதான்னு நினைச்சிருக்கான். ஜகத்ரட்சமா சிந்தாத்மகியான யோகனத்திலே பண்ணி இருக்கிறான். நான் இப்படி அவசன்யா என்னை விபட்சியான் ஜகத்ரட்சத்திலே சிந்தனையாக கொண்டிருக்கிறான். பையத்து வாழ்வீர்களா சொல்கிறார். பையத்து என்ன பார்க்கடல் பையத்து என்ன என்றபடி எம்பெருமான் உறங்கவில்லை, உறங்குவான் போல் இருக்கிறான், ஜகத்ரட்சன் சிந்தனையாக இருக்கிறான். அப்பேற்பட்ட எம்பெருமானை சேர்த்து சொல்லுகிறாள் என்று அப்பேற்பட்ட உபட்சியாக இருக்கிறான், உபட்சிக்காமல் இருக்கிறானே என்று சொன்னார். 17 படியிலே சொல்லும் பொழுது இதுல ஏவம்வித சுபாவனான ஈஸ்வரன் இவ் அவஸ்தையில் வந்து சம்சலேஷித்து ரட்சிக்கிறான். அவன் தான் ரட்சிக்கவில்லை, முடிக்கவும் வைக்கியதில்லை, வாடி ரட்சிக்கவும் இல்லை, முடிக்கவும் இல்லை, வைக்கியது இல்லாதபடி பராதீனமான ஆத்மாவை ரட்சிக்கின்றான். எதுக்கும் இல்லை, முடிக்கவும் இல்லை, இருக்கவும் இல்லை. அதாவது கிருஷ்ணாவதாரத்தை கண்ணன் என்ன பண்ணுவானா, ஆடு மாடுகளும் தடைகள் சாப்பிட வேண்டும், அதே சமயத்தில் தடைகளும் அழியக்கூடாது, அப்படி வளைஞ்சு கொடுப்பானா. முடிவும் இல்லாமல் இருக்கவும் இல்லாது அது போன்று இருக்கிறது என்று ரட்சிக்கும் இடம் என்று கால விளம்பம் பெறாமல் ஆர்த்தராய் கூப்பிட்டு ஆர்த்தியை மேலே போட்டு கலந்தார். அபிமதநாயகனான ஈஸ்வரனை பிறந்த ஆற்றாமையாலே இரவு நெடுமைக்கு இறங்கி கூப்பிட்டு இரவு ராத்திரி முழுச நீண்டிருக்கான். நீடிரவாய் சொல்ல போகிறார். நீண்டு இருக்கிறது என்று சொன்னால் நாயகி பாசுரத்தாலே அருள் செய்கிறார் என்கிறார் 12 படியில். 24,000 படியிலே சொல்லும் பொழுது விசேஷார்த்தங்களை மட்டும் சொல்லுகிறேன். சொல்லும் பொழுது இத்தனை விஷந்தரும் தருவாரை காண்கின்றேன், விஷம் தருவாரை காண்கின்றேன், விஷம் போல இருந்துள்ள நின்று கொள்ளுகையின்றி அப்பொழுதே முடியும்படி சஸ்திர தருவாரையும் காண்கிறேன். இந்த இந்த ஆத்மா முடியத்துக்கு விஷத்தை தருவான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, விஷந்தான் முடிக்கத்தை நாழியாகும் சொல்லி சஸ்திர அந்த வெட்டுறது போன்றது, ஆயுதத்தினாலே வெட்டுறது போன்ற உயிர்கொலை ஆக்கும், உயிர்கொலை கொள்ளுகையின்றி அப்போதே முடியும் சஸ்திரம் தருவாரையும் பார்த்தேன், அதுவும் முடியலை. அவரை பிரிந்து உயிர்கொலையாயிருக்கும் ராவண கிரகத்தில் நற்கொலையாக்கும் பரிகரித்து தருவார் சில தார்மீகராக கிடைக்கும் என்ற தசையார். ராவண பகவத்தில் பிராட்டி இருக்கிறாள். அப்போ சில பேர் வந்து கொல்றதுக்காக வருகிறாளாம். அங்கேயாவது சில பேர் இருந்தா இங்க அதுவும் இல்லை என்கிறார். பிரளயாபத்திலே உதவும் புருஷோத்தமனுடைய குணங்களை அனுசந்தித்து எம்பெருமான் குணங்களை அனுபவிக்கிறாரா. அவனுடைய குணங்கள் பல பலவே ஆபரணம், பல பலவே ஆபரணம், பெயரும் பல பலவே குணங்கள். அதே மாதிரியா அனுசந்தித்து அவை எனக்கு காரியமாகாத வழியை எம்பெருமானும் காரியம் செய்யவில்லை, இவரும் கொலை பண்ணவில்லை என்று புறப்பட்ட பேராட்டியை போல முடிவுதேற்றமானவில்லை. ஈஸ்வரன் ஜகத் லட்சணார்த்தமாக திருப்பார்க்கடலை யோகனித்திரி பண்ணான் என்னோம் என்று தன்னுடைய ரட்சண உத்தியோகத்தை ஸ்மரிக்க தம்முடைய ரட்சணத்திலே உத்தியோகத்தினால் பெறுவது இனி ஒரு தட்டில் என்றால் குணஞானத்தினாலே தலை கட்டுகிறது என்கிறார். இந்த பாசுரத்தில் ஈடு வியாக்கியானத்தை எப்படி அழகா நம்மளே அனுபவிக்கிறார் பார்க்கிறார். அதாவது அவதாரிகை இப்பொழுது சொன்னது
நாடும் இறைக்கவே நாம் மடலோடும். நாடும் இறைக்கவே நாம் என்ற பெரிய தசை தராரசமாக கீழ்ச்சென்றேன். மடலூர பிறகுதான் அவனை பெருகியோபாதி தேட்டமாம்படி பலகாணி நிமித்தது. அவன் மடலூர்னு சென்றான். பார் என்ன பண்ற, சில பசங்க பார் வந்து அடிக்கிற பார் அப்படின்னு சொல்றான். இனித்தான் மடலூரும் பொழுது அபிவித விஷயத்தை படத்தில் எழுத ஒண்ணுமே. இப்போ ஒரு சித்திரம் மாதிரி வரைஞ்சு அதுல அதாவது சொன்னேன், இந்த மட்ட குதிரை மாதிரியை வைத்து அது மேல படையோதனால் செய்யப்பட்ட குதிரை வைத்து அதில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி ஒரு 10 சித்திரத்தை வரைஞ்சு இவனால் தான் இவள் தான் என்று சொல்லுவது போன்று இங்கேயும் அப்படி செய்யலாம் என்றால் செய்ய வேண்டுமே. இதுக்கு அவகாசமே இல்லாதபடி பண்றாங்க. என்னன்னா ஆடிகொண்ட நிறைவு மறைப்பான். எம்பெருமான் என்ன பண்ணிருக்கான், ஜெயத்ரதன் விஷயத்திலே எப்படி செய்தானோ இரவு மறைப்பா என்கிறபடியே ஆதித்யனை மறைத்தான். அந்த இடத்துல ஜெயத்ரதன் விஷயத்திலே ஆதித்யனை மறைத்தான். தெய்வ யோகத்தால் அஸ்தமித்ததால் செய்து ராத்திரியாச்சு. அதுதான் சந்தியா மாத்திரம் அன்னைக்கு சராசரங்கள் நடக்கும்படி மத்திய ராத்திரியாச்சு. அப்பாது ஆடிகொண்ட நிறைவு மறைத்தான் என்றா எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தனா அப்ப சந்தியாகாலம் ஆயிடுச்சு. இப்ப அப்படி இல்லை, முழுசாவே ராத்திரியாவே இருக்கான். அப்பாது ராத்திரி இருந்தது. இப்ப அந்த சராசரங்கள் நடக்கக்கூடிய மத்திய ராத்திரி 12 மணி வச்சுக்கணும், நள்ளிரவு. பழி சொல்லுவாரோடு அனுகூலராய் இதும் சொல்லி விளக்குவாரோட பாஷையில எல்லாரும் விரும்புகையாலே ஒரு விசாத்தனை இன்னைக்கு சரி அவன் தான். அப்படின்னா அந்த பழிச்ச யார் பழி சொல்றா, ஐயோ எம்பெருமான் இப்படிப்பட்டவன் சொன்னா அவனை பழி சொல்ல அவனை சரி. அது மட்டும் இல்லாமல் அனுகூலராய் அவனுக்கு இதத்தை சொல்லக்கூடியவர் இருப்பார்கள், அவர்களும் விட்டார்கள். இதன் சொல்லி விளக்குவாரோடு எல்லாருமே எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஊரே அடங்கி போச்சு. ஊரெல்லாம் துஞ்சி ஒரு உசாத்தினை மின்னிக்க விளங்குகையாலே ஒரு உசாத்தினை மின்னிக்க உளவிலே பழையாபத்திலே உதவும்படி சுபாவனான சர்வரட்சண புருஷோத்தமனுடைய குணங்களை அனுசந்திக்க அவைதான் பிறவிலே அனுசந்திக்கையாலே அவை மிகவும் ஆற்றாமை ஏற்பட்டது என்று சொன்னார். அதுக்கப்புறம் கீழே சொல்கிறார். அடுத்ததாக எம்பித சொல்கிறார். ஏழு விதமான திசைகளில் புருஷோத்தமனையும் அவனது தாட்சிஞாத குணங்களையும் இவற்றையெல்லாம் பலகாலம் சொல்லி இத்தசை தன்னை ஐயோ என்று கிருபை பண்ணியாதன் இது யுத்தம் என்று பொடிந்தாதன். ஐயோன்னு பார்க்கிறார், இல்ல இது கிடைக்கல என்று சொல்லி ஐயோ இதுவும் செய்யக்கூடாது என்று தானே செய்கிறார். பொடிந்து விடுகிறாராம். பொடிந்தாதல் பொடி பண்ணு இது யுத்தம் என்று பொடிந்தாதல் முகன்பாட்டுவார் ஒருவரையும் பெறாதே அத்தியந்தம் அவசன்யாய் எம்பெருமான் முகம் காட்டவில்லை. அவசன்யாய் மிகவும் பிரலாபித்து முடியப் போகிறவன் ஜகத்ரட்சா சிந்தனாபதியாகியாலே யோக நித்திரை பண்ணி இருக்கிறவன் நான் அவசன்னரியும் என்ன என்று சொல்கிறார். அடுத்ததாக 149 150 ஏமம் வித இந்த இடத்துல சொல்றார். நாடு இறைக்கவே நாடு இறைக்கவே என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நாம் சர்வரட்சகராகியாலே எல்லாருடைய ரட்சணத்துக்காக திருப்பார்களிலே வந்து சாய்ந்தோம். உங்களுடைய ரட்சணத்திலே உத்தியக்தராய் இருந்தோம். கிரமப்பிராப்தி பற்றாமையாக பதறுகிறது எத்தனை என்று இத்தை ஸ்மரிப்பிக்க அவன் சர்வரட்சணனாக தம்முடைய ரட்சணத்திலே உத்தியுக்தனாக கிரமப்பிராப்தி பற்றாமல் பற்றுகிறோம். இத்தனை எப்படி அவனை பற்றவனோ அப்படி பற்றாமல் இருக்கிறோம் என்ற இத்தனை நம்மாபாதியில் உள்ள ரட்சணம் நமக்கு சித்தியாதோ என்று அவன் குணஞானத்தாலே சித்தராய் தரித்தராய் அவன் குணஞானத்தாலே தரித்தாராய் சொல்லுகிறது. ஊரெல்லாம்
துஞ்சி என்ற பதிகத்தை பாசத்தை அனுபவிக்கலாம். ஊரெல்லாம் துஞ்சி உலகெல்லாம் நள்ளிருளாய் நீரெல்லாம் தேறி ஓர் நீளருவாய் நீண்டதால் பாரெல்லாம் உண்ட நம் பாம்பணியான் மாறானால் ஆரெல்லே வல்வினேன் அபிகாப்பாரிடையே சர்வ ஜந்துக்களும் பிரசித்தமாய் சர்வலோகமும் அந்தகார பரிபூரதமாய் ஒரு நீளர்வாக வந்து எங்கும் முடிகிறதில்லை. இந்த தசையில் அந்த பரமகாரணிகளான பாம்பனையான் பாராதொழிந்தான் இனி எங்கனே தரிக்க முடியுங்கிறார் ஆறாயிரப்படியில். 9,000 சொல்லும் பொழுது ராத்திரியாக மகாபத்து செல்லாண்டிருக்க ஆபத்சகனான் எம்பெருமான் வருகிறேன். ராத்திரியும் முடியல, ராத்திரியும் இன்னும் வேகமா போக மாட்டேங்குது. அந்த ஆபத்தை ஒழிக்கக்கூடிய ஆபத்சகனாக இருக்கக்கூடிய எம்பெருமானும் வரவில்லை. இன்னைக்கு யார் என்னை ரட்சிப்பார் என்கிறார். ஊரெல்லாம் தொடங்கியது. இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆறிலே தொடங்கி ஏவமிதமான எம்பெருமானும் கூட பாராதொழிக்கு ஈடான பாவத்தை பண்ணின என்னுடைய பிராணனை. எம்பெருமான் வராதபடி தடுக்கிறது என்ன என்னுடைய பாவம் தான் என்று சொல்கிறார். எல்லை என்று தோழியுடைய சந்நிதியிலே அவளை சொல்லும்படி சொல்கிறார். எல்லே என்னக்கா விரைவு. எல்லை என்றது கூடிய நள்ளிரவு சொல்லுவா. அது மாதிரியா எல்லை என்று வேகத்தை சொல்கிறார். இந்த இடத்துல அவளை தோழி என்று சொல்கிறார். நம் என்றும் நம் பாம்பனையான் மாறானான் நம் என்றும் எம் என்றும் பலபாட்டு சொல்கிறார். சம்ஸ்லேரத்தில் அவனுக்கு கை வந்தபடியே நினைத்து அவன் நம்ம கண்ணன் அவன் வரல அப்படின்னா கண்ணன் தான். அவரை ஆழ்வார் எப்படி சம்ஸ்லேஷித்தாரோ அதைத்தான் நம் என்று சொல்கிறார். அதனால அப்பேற்பட்ட அவனும் இங்க வரவில்லை என்கிறார். 12,000 சொல்லும் பொழுது ஜகத்தெல்லாம் இருளாம்படி ஏகராத்திரியாக இருந்தது. ஜகத்து அத்தனை மூழ்கிட்டா எவ்வளவு இருட்டா இருக்குமோ அதே மாதிரி உன்னில ஒரு நாள் சூரிய கிரகணம் ஒரு 30 வருஷம் முன்னாடி பகல்ல சூரிய கிரகணம் ஆயிடுத்து. 12 மணிக்கு சரியா அதுல இருந்து சாயங்காலம் 4 மணி வரை இருந்தது. ஒரே இருட்டா இருந்தது. அது மாதிரியா ஜகத்தே முடினா போல இருந்தது. இருளாம்படி ஏகராத்திரியா நின்றது. சர்வரட்சகனான சர்வேசனம் வந்து ரட்சிக்கிறது. இனி இவ ஆத்மாவை ரட்சிப்பாரு. இந்த ஆத்மாவை ரட்சிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? பெருமானுக்கு. அவனை ரட்சிக்கவில்லை, இனி யார் காப்பார் என்று சொல்கிறார். இந்த இடத்துல அடுத்தது சொல்கிறார். வினையேன் என்று சொல்லும் பொழுது 12,000 சொல்லும் பொழுது பாவத்தை உடையதான என்னுடைய ஆவி ஆத்மாவை காப்பாரார் விருங்குகிற யார் காப்பார்கள்? விருங்குகிற ஊர் காக்கவோ ஊரில் விழுங்கின லோகம் காக்கவோ. விருங்கின ஊர் தான் காக்கப்படுதா இல்லை இருள் தான் காக்கப்படுகிறதா? லோகம்தான் காக்கப்படுகிறதா? ஊராரன் தான் காக்கப்படுகிறார்களா? ஜடமான ஜலத்தத்துவம் அந்த ஜடம் இருக்க இந்த ஜலதத்துவமாக காப்பாற்றக்கூடியதா? அதுவும் இல்லை. நீரெல்லாம் தேறி என்று சொன்னார். பாதகமான தீர்க்க ராத்திரிக்காக ஒன்று என்று சொல்கிறார். இல்லை என்று விஷயம் சொல்லலாம். 24,000 சொல்லும் பொழுது பிரளயாபசனான என்னை விரக பிரளயம் கொள்ள வந்து உதவிற்றினான். பிரளயாபத்திலே காக்கக்கூடியவன் வந்து விரகத்தினால் ஏற்பட்ட பிரிவை மீட்பதற்காக என்னை வந்து உதவும் இல்லை, எனக்கு உதவும் இல்லை. இனி சத்தையை நோக்குவாரார். நான் எம்பெருமான் என்னை ரட்சிக்கவில்லை, எனக்கு ஏது சத்தை என்கிறார். 24,000 சொல்லும்போது பகலில் வந்தால் உலகெல்லாம் நள்ளிருடா என்ற பொழுது பிரளயம் போத்தாற் போதே பதார்த்தத்தினுடைய இருள் மறைத்தது என்கிறார். இந்த இடத்துல பகலில் வந்தால் இந்திரியங்கள் விஷயங்களிலே பாய்ந்து ஆட்டாமை மட்டம் செய்யும். பகல்ல ஒருத்தர் இருந்தாங்க அவனை பார்க்கணும் தோணும், அதை கேட்கணும் தோணும், அவனை எந்த பேசணும் தோணும், அவனை நினைக்கணும் தோணும். ஆனால் இந்திரியங்கள்லாம் அந்த வழிக்கு சொல்லும். சில விஷயங்களே பாய்ந்து ஆற்றாமை ஏற்படும். அங்கடம் ஒன்றும் இன்னைக்கு சர்வேந்திரியங்களுக்கும் பிரிந்து விஷயமாய் ஒன்றுமாயாய் ஆற்றாமை இருக்குமே. அந்த இடத்துல ஆற்றாமை தான் இருக்கும். ஓர் நீளருவாய் நீண்டதால் பகல் விரவினேல இரவி இன்னைக்கு இரவே ஆகை. சாயங்காலம் இருக்க பகலை முடிச்சுட்டு சாயங்காலம் ராத்திரி வரப்போது அப்போ கொஞ்சம் ஓரளவு தெரியும். இந்த விஷயம் பகலும் இல்லை இரவு இல்லை, ஓரளவு புரிஞ்சுக்கலாம்.
ஆனால் அப்படி இல்லாமல் முழுதாவே இரவாக இருக்கிறது. மனுஷ ராத்திரியை காட்டில் தேவருடைய ராத்திரியை நீங்க இருக்க முடியும். மனுஷ ராத்திரி எப்படி அதுவே ராத்திரி 12 மணிக்கு ஒரு நாள் அடங்கிடுனாக்கா எப்படி இருக்கும்? ரொம்ப ஒண்ணுமே தெரியாது, இருட்டு. இப்ப இருக்க வர லைட் எல்லாம் இருக்கு, இல்ல அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஆழ்வார்கள் காலத்துல சொல்ல தேவரோட ராத்திரி இன்னும் கேட்க வேண்டாம், நீண்டு இருக்கு. தேவர்களுக்கு ஒரு நாள், ஒரு வருஷம் என்பது ஒரு நாள். அப்ப ராத்திரி என்பது நீண்டு இருக்குமே இருக்கிறான். அதுக்கு ஒரு அவதி உண்டு. அங்க அதுக்காக ஒரு சரி ஒரு வருஷம்ன்றது ஒரு நாள் என்று சொல்லலாம். ஒரு பகல் என்பது ஒரு 6 மாசம் ராத்திரின்னு கூட சொல்லலாம். அதுக்காக ஒரு கணக்கு உண்டு, அவதி உண்டு. ஆனால் இங்கே ஒரு அவதி உண்டு, அங்கனம் உண்டு, ஒரு அவதி உண்டு காண்கிறோம். பிரயாபத்தில் தாம் பாராதே எல்லாரும் ரட்சித்தவன், பாரெல்லாம் உண்ட பிரயாபத்திலே எல்லாரும் ரட்சித்தான் தன் வயிற்றிலே வைத்துக் கொண்டு. அப்பேற்பட்டவன் எல்லாரையும் ரட்சித்தவன் ஜகத்துக்கெல்லாம் வந்து ஆபத்து போருமாயிற்று. இவளுக்கு வந்தது பிரளயம் கொள்ள புக்க ஜகத்தை மடலெடுக்க புகாமை என்றோ ரட்சித்தது என்று அன்று ஒருவர் அர்த்தியாக இருக்க ரட்சித்தான். யாராவது கேட்டாளா என்னை ரட்சிக்கணும் அப்படி வச்ச பண்ணான். ஆனால் ரட்சித்தான். இன்று இறந்ததே குற்றம். நீ கேட்காமையே கொடுத்தான், நீ கேட்டதான், நீ கேட்ட நான் தரமாட்டேன் அப்படின்னா இறந்ததே குற்றம் என்று நினைக்கிறேன். பாம்பனியாம் உடம்பிலனையம் வேணும் என்பாருக்கு உடம்பு கொடுக்குமான். அதான் சொல்ல சங்காரர்களுக்கு செய்யும் முதல் பெற்றினேன். அனங்க சங்காரர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர்களுக்கு கை கொடுப்பான். அனன்ய பிரேதனருக்கு செய்யும் முதல் பெற்றினேன். சாமானிய லட்சமும் இல்லையாயிற்று, விசேஷ லட்சமும் இல்லை. சாமானியமான தர்மமும் கிடையாது, அனன்ய பிரேதம் தான் இருந்துச்ச. விசேஷ லட்சணம் இங்கே பார்த்தா சஞ்சாரிகளோடு இருக்கும் இருப்பு அதுவும் இல்லை. விளையாட்டு நம் சம்சேஷ செய்யல் கையாளா தாழ்ந்து என்று சம்சேஷ கால் பிடிப்பானா, என்னவனு காப்பானா, கிருஷ்ணா எல்லாத்தையும் தனக்கு காரியம் ஆனதுனா பெறுவான், ஏதோ செய்வான். பரிவான் அத்தாரை கூப்பிடி வைக்க வேண்டுவது பண்ணி போந்தான் தனி வாரானா என்கிறார். இந்த இடத்துல நம்பிள்ளை வியாக்கியானத்தில் ஈடு வியாக்கியானத்தில் சொல்லும் பொழுது சாதிக்கும் பொழுது ஊரெல்லாம் துஞ்சி என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்றார், திருவடி செல்லுகிற லட்சணத்திலே ராட்சதைகளுடைய உறங்கினார் போதே. திருவடி இலங்கைக்கு செல்கிறார். அப்ப ராத்திரி ஆயிட்டு ராத்திரி தன் வடிவை மாற்றிக்கொண்டு சில ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு மாளிகை வழியாக செல்கிறார். இது ராவண பவனம், இது விபீஷண பவனம், இது கும்பகர்ண பவனம், இந்த ராட்சதைகள் இருக்கக்கூடிய இடம் தான் போய்விட்டு சென்றார் போல ராட்சதைகளும் தெளிந்து விட்டார்கள். அவர்களும் எத்தனை சில பேர் நைஷிப்ட பார்த்து நேற்று தானே விடுவான். அது மாதிரி ராட்சதைகளுடைய ஒருங்கினார் போல பழி சொல்லுவார் நடந்து ஒருங்கித்து யார் பழி சொல்லுகிறாரோ அவளை திங்கிட்டான். அன்னைக்கு இவள் பிறந்த ஊராகியாலே இவள் தசையை கண்டு சொல்லித்து கோரை சாய்ந்தார் போல. கோரெல்லாம் என்ன பண்றத இவளை பார்த்துட்டு ஐயோ இவன் கஷ்டப்படுறாளேன்னு சொல்லி இவளுக்காக பார்த்து அதுவும் சாய்ந்து விட்டதான். எல்லாரும் அந்த கோரை சாஞ்சார் போன்று ஊரெல்லாமும் ஒருங்கி விட்டது என்றார். சோகித்து சாய்ந்தா எல்லாரும் ஒருங்கி சொல்ல நாசபாதத்தினால் என்ன யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துல இந்திரஜித்து நாகபாசத்தை செய்தான். அப்பொழுது நாகபாசத்தினாலே அதான் சொல்ல அன்றால் ஒரு ஜாம்பூனான மகாராஜன் திருவிடை திறக்குமானவர் உணர்ந்தார். திறக்குமானார் தான் உணர்ந்திராம உண்டிரே. அங்கு எல்லாருமே மயக்கம் போட்டு வந்து விட்டார். அதுல ஜாம்பவானும் திருவடி மட்டும் தப்பித்தன உணர்ந்தார் உண்டிரே. இங்கே இந்த இடத்துல அங்கேயாவது ஜாம்பவானும் அனுமான் இருந்தார், இங்க ஒருவரும் இல்லை என்கிறார். வாசல இல்லையாயிற்று. ஆக பழி சொல்லுவாரோடு இதம் சொல்லுவாரோடு உசாத்துணையாக வாசிற எல்லாரும் இப்போ பழி சொல்லக்கூடியவனும் ஒருங்கி விட்டான், நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவரும் ஒருங்கி விட்டார்கள். இத்தா சொல்லித்தாயிட்டு பழி சொல்லி இயலை பாரும் கூட சொல்லியலை பார இல்லாதபடி எல்லாரும் ஒருங்குகிறாரு. சிலரிடம் உசாவே காலட்சேபம் பண்ணாதபடி தசையில் பிறந்து யாரையாவது 2 விஷயம் பேசலாம் கூட
அப்படி உறங்கிவிட்டார்கள். ஊரெல்லாம் உறங்கித்தாயில் புறம்பே லோகத்திலே போயாகிலும் உசாத்துணை லோகத்தில் புறம்பே போய் பார்த்தாலும் அங்கேயும் பழையங்கோத்தார் போல லோகம் அடியிருளாயிட்டு. சரி, இந்த உலகத்தை விட்டு வெளியில போனா பழையங்கோத்தா மாதிரி இருக்காரு, எங்க பார்த்தாலும் இருக்கு என்கிறார். இந்த அதாவது நள்ளென்று நடுவாது, நள்ளென்று ஒரு பூச்சி கிராமத்துல தான் கேட்கலாம், செவுத்து பூச்சின்னு வார்கள், கத்தம் ராத்திரி 12 மணிக்கு, அதுதான் நள்ளெருன்னு சொல்லுவாங்க. செறிவாது செறிந்து இருட்ட ரொம்ப கடுமையான செருப்பு, கண் துளி கூட தெரியாது, எதிர வரவனே தெரியாதபடி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல மேலும் சொல்ற நீரெல்லாம் தேறி ஜலசத்வங்கள் ஜலசர சத்வங்கள் அடைய ஆழ விடுத்து அங்குள்ள துணியும் அடங்கிட்டு. இந்த அலையில கடல்லாம் என்ன பார்த்தோம், பெருசா சத்தம் போடும், அருவியெல்லாம் சத்தம் போடும், கடைசியில் அடங்கிடும். அதுவும் ஜலசத்தமும் அடங்கி போச்சு. அது மட்டும் இல்லாமல் சில வார்த்தை கேட்டு அதான் சொல்றாரு, ஊரெல்லாம் துஞ்சிய சில வார்த்தை கேட்டு பொழுதுபோக்கும் எத்தனை இல்லை. உலகம் என்பது கண்ணுக்கு இறக்காமை, இது முன்னில்லாமையால் ஒன்றை கண்டு போதும். ஏதாவது கண்ணு தெரியா பார்த்தாதான் ஒண்ணுமே தெரியும், அந்த அளவுக்கு ஊரெல்லாம் துஞ்சி விட்டது என்கிறார். பாரெல்லாம் உண்ட என்கிறார். அது பிரளயாபத்தில் தனம் வையாது எல்லாரையும் ரட்சித்தவன். பிரளயாபத்துல ஒரு எறும்பு கூட பாக்கி இல்லை, எல்லாத்தையும் ரட்சித்தவன். பிரளயாபத்தில் அகப்பட்டார் உள்ள அந்த ஆபத்து, அத்தனை பிரளயாபத்திலே எல்லாருக்கும் ஏற்பட்ட ஆபத்து அத்தனையும் இந்த பரமசனாய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. உண்டு போல இவருக்கும் இவருக்கும் கான் படையத்தில் சில மடலெடுக்க அதுவும் மாட்டார் தசையுண்டாயின்றதே உதிர்த்து தந்தாமா பரிகரித்துக் கொள்ள உண்ணாதபடி ஆபத்து வந்தால் உதவும். தன்னாலும் ஆபத்து வந்தால் உதவக்கூடியவன் ஒன்னும் செய்ய வழி இல்லை, அப்படி இருக்கிறது என்கிறார். இந்த இடத்துல அடுத்த பாசனம் என்கிறார். இந்த வல்வினி சர்வரட்சகனாய் உடம்போடு அணிந்து பிறந்தாதவரை இருக்குமான அவன் வந்து உதவாதபடியாக இருக்கிற மகாபாவத்தை பண்ணினேன் என்று இந்த பாசனத்தினால் சொல்கிறார். வல்வினியேன் ஆவி பிரிவுக்கு இழையாத இனி முடிய போகிறதோ, பிரிவுக்கு இழையவில்லை, சரி முடியலாம் என்று இருக்கிறாள். ரட்சகனானவன் மந்திலன் எனக்கு முன்னே தோழியும் நோவுபட்டு இருக்கிறாள். ரட்சகனும் வரவில்லை, தோழியும் நோவுபட்டு கிடந்தால் இனி பாதக ரட்சகராக வரும். பாதகர் ரட்சகராக வரும். இனி யார்தான் ரட்சகராவர் என்று சொல்கிறார். இரண்டாம் பாட்டிலே ஆவிகாப்பாரினியார் ஆழ்கடல் மின்மண்ணோடி நாவிகாரமாய் ஓர் வல்லிரவாய் நின்றதால் காவிசேர் மன்னன் என் கண்ணனும் வாரானால் பாவியே நெஞ்சமே நீயும் பாங்கல்லையே. இதில் ஆறாயிரப்படியில் சொல்கிற ஆழ்கடல் மண்ணின் மூடி கீழே சொன்னேன். ஆழ்கடல் மண் அப்படியே கிழந்து சோசித்து மேல மூடி மாவிகாரமாய் ஒரு வல்லிரவாய் நின்றதால் இங்க பெரிய பூமியாக அகரபாதாரத்துல மண் எடுத்து மேல வீசினா இவ்வளவு இருக்கும், ஒரே இருட்டா இருக்கும். அது வாய் நின்றது. காவிசேர் கண்ணன் அதாவது சண்டாமரை கண்ணனா இருக்கக்கூடிய எம்பெருமானும் வருகிறான். பாவியன் நெஞ்சமே நீயும் துணை நீ போனாய், நெஞ்சமே நீ கூட எனக்கு துணை இல்லாமல் போய்விட்டாய். அதாவது கடலும் மண் இருந்தால் போல இருடெடுத்து நெஞ்சமா எம்பெருமானம் வரவில்லை, என் நெஞ்சும் ஒத்துழைக்கவில்லை, என் நெஞ்சும் என்னை விட்டு விட்டு ஆவி காப்பாரு யார்? அப்போ இந்த ஆத்மாவை காப்பவர் யார் என்று கேட்கிறார். உண்மையான அடிப்படையில் சொல்லும் பொழுது இத்தசையிலே கிருஷ்ணனும் வருகிறான், கண்ணன் வரவில்லையா? இத்தசையில கண்ணனும் வரவில்லை. மகாபாவியான என்னோட்டை சம்பந்தத்தினாலே நெஞ்சு பிரியாமல் இருந்ததான். என்னுடைய சம்பந்தத்தினால் ஏற்பட்டனால மகாபாபி நான், என்னுடைய சம்பந்தத்தினால் ஏற்பட்டனால நெஞ்சே நீயும் பாங்கல்லை, எனக்கு ஒத்துழைக்கவில்லை, ஒழியா நின்றாய் என்கிறார். இந்த இடத்துல ஆழ்கடல்
என்று தொடங்கி அபிரிச்சேத்தியமான கடலையும் பூமியும் ஆகாசத்தையும் அடைந்து கடல் பூமி எல்லாத்தையும் அடையக்கூடிய அவ்வளவு இன்னைக்கு மகாவிகாரத்தை உடைய 100,000 ஆதித்யர்கள், ஒரு ஆதித்யர் இல்ல 100,000 ஆதித்யர்கள் வந்து வேதிக்க ஒண்ணாதது ஒரு ராத்திரி வந்து அத்தனை பேர் 1,000 ஆதித்யர்கள் வந்தா கூட அது தவிர்க்க முடியாத அளவுக்கு இருட்டு இருக்கிறான். ஒரு ராத்திரி வந்து தனக்கு ஒரு அவகாசம் இல்லாதபடி ஆயிற்று. அந்த இருட்டை போக்க முடியவில்லையா என்று சொன்னார். காவி போல இருக்கிற நிறத்தை உடையவன் வரவில்லை என்றான். 12,000 படியிலே தன்னுடைய ஆபிரூபத்தை பிரகாசிப்பித்து ஆசுதனார் கிருஷ்ணனும் வருகிறான். நெஞ்சே நீயும் விஜயமாயிருந்தலை இதை பிராணரட்சணம் பண்ணுவாரார் என்று நெஞ்சை குறித்து சொல்கிறார். இந்த இடத்துல கீழே சொல்லும் பொழுது ஓரிரவாய் தமோமய ராத்திரியாய், சத்தகுணம் கூட கிடையாது, ராத்திரினாலே தமோ குணம் தான், தமோமய ராத்திரியாய் என்று சொன்னார். 24,000 படையில சொல்லும் பொழுது 100,000 ஆதித்யர்களாயினும் சோதிக்க போகாத பிராபல்யம், 100,000 1,00,000 சூரிய சந்திரன் கொடுக்கும், அப்போ கூட போக்க முடியாது இருட்டான். இருவளுக்கும் ராத்திரிக்கும் வாசி தெரிவிக்க மாட்டாமையாது இருளை ராத்தினார். இருள் வேற ராத்திரி வேற. இருண்டது இருள் கவர்ந்து, அதாவது சாயங்காலம் முடிஞ்சு ராத்திரி வருது, ராத்திரி அடுத்த ராத்திரி என்று சொல்கிறார். காவிசேர் இந்த இடத்துல காவிசேர் மன்னன் இருளோடு சேர்ந்து நிறமாகியாலே இருளோடு சேர்ந்து வரலாம் கிடையாது. சரி, இருளோடு சேர்ந்த எம்பெருமான இருளோடு சேர்ந்த நிறமா இருக்கனால அந்த இருளோடு வரலான்னு நினைச்சிருந்தான், வரவில்லை. கம்சன் காவலாளனாக வைத்த விஸ்பதிகள் காண்படாதபடி இருளிலே வந்தவதற்கான். கம்சன் எம்பெருமான் அவதரிக்கும் பொழுது கம்சன் காவலனாக வைத்திருக்கிறான். அத்தனை பேர்களும் உணராதபடி இருக்கக்கூடிய இருள் அவதரித்தவன் இந்த தாமச பிரதிகளை போக்க அப்போ வந்து யசோத நந்தகோபுரம் எடுத்து சென்றான். யசோத நந்தகோபுரம் எடுத்து சென்றான். அப்பேற்பட்ட எம்பெருமான் இந்த அந்த தாமச பிரதிகளை போக்க வந்தவனுக்கு இந்த தமசை போக்கலாக இது போக்குறது பெரிய விஷயமா என்னக்கா, அதை விட மோசமான ராத்திரியாக இருந்தது என்கிறார். அழகாக இருக்கிற ஒரு மோசம். அப்ப இரண்டாம் ஈடு வியாக்கியானத்தில் சொல்லும் பொழுது இத்தசையில் கிருஷ்ணனும் வருகிறன், என்னோட சம்பந்தத்தாலே அவனை போல நெஞ்சே நீயும் பாங்கில்லை, என் சம்பந்தத்தினால நீ எனக்கு தகுந்த மாதிரி இல்லை, நீ என்னோட இருக்கணும், ஆனா நீயும் பாங்கில்லை என்று ஒழிந்தாய், நீயும் பாங்கன்னைக்கு ஒழிந்தாயிருக்கிறார் நெஞ்சை குறித்து. ஆவிகாப்பார் இனி யார், உதவுமவன் உதவிச்சலன், எல்லாருக்கும் ஒத்தாசை செய்யக்கூடியவன் உதவவில்லை. நெஞ்சம் பாங்கண்ணி விழுந்து, நெஞ்சே நமக்காக இருக்கிறது, நமக்கு பாங்கா இருக்கணும், அதுவும் இல்லை. இனி ரட்சகரார் நெஞ்சே இல்ல. ஒரு சில பேருக்கு பொருந்தாத்திலும் சரியில்லை, புக்காத்திலும் சரியில்லைன்ற மாதிரி அவரை ரட்சகரார் என்ன கண்ணனும் வாரான், நெஞ்சமே நெஞ்சை குறிச்ச நீயும் பாங்கில்லை, நீயும் ஒத்தாசை இல்லை. சில பேர் சொல்ல ஆத்துக்காரும் சரியில்லை அப்படின்னு அது மாதிரியா. ஆவிகாப்பாரினியார் ஆள்கள் ஞாபக பதார்த்தங்களின் வியாபியங்களிலே ஒன்று மறைத்தது அபரிச்சேத்தியமான கடல் எல்லா பதார்த்தங்களுக்கு, அதாவது கடலும் நிறைய பொருள் புண்ணு முதலாளி வைத்திருக்கக்கூடிய கடல் பெருச விசாலமா இருக்கிறது. அந்த கடல் எல்லா பதார்த்தங்களுக்கு இடம் கிடக்கக்கூடிய பூமி, பூமி எல்லாம் அதுக்கும் அவகாசம் ஆகாசம். சரி, பூமி கடல் பூமி ஆகாசம் இவற்றை எல்லாம் மறைத்து மாவிகாரமாய் அதெல்லாமே மறைகிறதுக்கு பெரிய விகாரமாய் இருக்கிறதாம். மாவிகாரமா பின்ன அவ்வளவு பரிசிப்பது அப்படியே கிடையாதான். கடல் பூமி ஆகாசத்தை தாண்டி இருக்கிறது, அதையும் தாண்டி மாவிகாரத்தை உடையதாய் நித்திய விபூதியும் கணிசைத்த பரமபதம் அளவுக்கு கணிசித்திருக்கிறதாம் என்று காட்டின. சர்வசக்தி செய்வதெல்லாம் செய்ய எம்பெருமான் என்னென்ன செய்தானோ அத்தனை அந்த இருள் செய்திருக்கிறான். இருளை சொல்கிறது ராத்திரிக்கும் இருளுக்கும் வாசி புத்தி பண்ணீராமையால இருளை ராத்திரி என்றான். ஓர் வல்லிரவாய் ராத்திரி தான் சொல்ற ஒரு வல்லியர் திருவாடியிட்டு துண்டித்து உதவுவதிலும் வரவுண்ணாதபடி சேர்ந்திருக்க திருவாழ்வாழ்வானாலே கூட அந்த இருளை பார்க்க முடியலையா.
ஒரு முடிவு காணாது. காய்வி சேர் பண்ண புல்லேந்தி பெற பத்ராபம் என்று நிறத்துடன் இருளரு ஒரு கோவையான நிறம். இது இருளன்னு மாமி. அந்த இருள் இருக்கிறது, அதிலே எம்பெருமான் கலந்திருக்கிறான். அப்ப இருளன்னு மாமேனியா இருக்கிறான். அதான் சொல்ல, கம்சன் காவலாக வைத்த துஷ்பிரதிகள் கண்படாதபடி இருளிலே உதவினான். கஞ்சன் யார் எல்லாரும் காவலாக வச்சிருக்கான். குழந்தை பிறந்தா உடனே சொல்லணும், அத்தனை பேரும் உறங்க முடியாத அளவாக்காக ஆக்கினான். இருளே உதவினன். அதாவது தேவி வசுதேவர் உதவினவன் நல்லிறக்கம் இந்த பெருமானார். இது நல்லிறக்கம் இந்த பெருமானார் என்று சொல்கிறார். இந்த இடத்துல இருளிலே தோன்றிய என்றதுக்கு என் குலநாதனான இத்தியாதி என்று சொல்றார். அப்பேற்பட்டவன் தாமச பிரதிகளை நிரசிக்குமான். தமச தன்னையே நிரசிக்க வந்தாராகவன். தாமச பிரதிகளை நிரசிக்கணும்னு வந்தவன் என்ன தமோ குணத்தை பார்க்க முடியாதா என்கிறார். பாவியன் நெஞ்சுமே உனக்கும் அவனோட பிராப்தி இல்லையே. அவன் இப்ப என்ன நெஞ்சே நீ அவனோட சென்று விட்டா, அவனோ மாதிரியே நீ பண்ணுகிறாய் என்று சொன்னார். பிராப்தியரே இருவர் பவ்யராய் இருந்தால் அவர்களிலே ஒருவன் அபவ்யனாய் காட்டினும் மற்றவனும் அபவ்யவனாகணும். 2 பேர் இருக்கிறார்கள். ரொம்ப வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஒருவன் பவ்யமாக இல்லை, சரி. மற்றவனும் பவ்யமாக ஆக வேண்டுமா? என் கண்ணனும் வாரானால் 2 பேர் சென்று நலிவுகிறது. என் கண்ணனும் வாரானால் என்றும் என் நெஞ்சமே என்றும் ஒக்க சொல்லாதிருக்கிறார். கண்ணனும் வரவில்லை, நெஞ்சே நீ இப்படி செய்து விட்டா என்கிறார். 3ஆம் பாட்டு பாசுரத்திலே நீயும் பாங்கல்லைதான் நெஞ்சமே நீளரும் ஓயும் பொழுதின்னி ஊழியாய் நின்றதால் காயும் கடும் சிலை என் காகுத்தன் மாறானால் மாயும் மல்பினேன் மாயும் வகையறேன் மல்பினேன் பெண் பிறந்தேன். நீயும் மடநெஞ்சமே நீயும் துணை இல்லை போனாய். நீளரவும் ஓழும் பொழுது ஊழிய நீயும் வரவில்லை. அந்த இரவு ஊழி மாதிரியே நின்று விட்டது. அதுபோல சாங்க திருவில்லை உடைய காகுத்தன் வருகிறான். பதிபோலரை அழிக்கக்கூடிய அந்த சாங்கவில்லை வைத்திருக்கக்கூடிய காகுஸ்தன் வரவில்லை. வாழாது விழுந்தால் முடியலாமே, சரி முடியலாம் என்ற முடிவன் என்றால் முடியவுண்ணாதபடி பாவத்தை, சரி முடிஞ்சலாம் வரமாட்டான், நான் முடியலாம் நினைத்தால் முடியவுண்ணாதபடி பாவத்தினால் பராதீனமாய் பிறந்தேன். ஒன்றுமே அதாவது அவனது அதீனமும் இல்லாமல் வேறொரு அதீனம் இல்லாமல் பராதீனமாய் இருக்கிறேன் என்றார். இந்த 6ஆயிரம் படையில் அடுத்த 3ஆம் பாட்டில் 9ஆயிரம் படையில் சொல்லும் பொழுது சகல துக்கங்களையும் கிடைத்த உஜ்ஜீவிப்புக்கும் சுபாவனான எல்லாருடைய துக்கத்தையும் தீர்த்து தானும் சந்தோஷப்படக்கூடியவன். ஒரு எம்பெருமான் சொல்லுகிறார், கல்லால் கடலை அணைகட்டி உணர்ந்தாய் என்று சொன்னார். அவர் இந்த இடத்துல சகல துக்கங்களையும் ஜெயித்து கெடுத்து உஜ்ஜீவிப்பும் அந்த வானரங்கள் செய்ததை பார்த்து எம்பெருமான் சந்தோஷப்பட்டான். உஜ்ஜீவ சுபனான காகுஸ்தனும் கண்ணனை சொல்லவில்லை, ராமனை தான் சொல்கிறார். காகுஸ்தனும் வரவில்லை. பரதந்திரியாக நான் பரதந்திரை எம்பெருமான் தந்திர எம்பெருமான் சேர்ந்தபடி இல்லாதனாலே முடியவும் இல்லை. அவனும் வரவில்லை. பரதந்திரன் அவனையே எதிர்பார்க்கனால நானும் முடிந்து விட்டேன் என்றார். நீளரவு என்று சொன்னார். ஒன்று அபரிச்சேத்தியமான வளர்ந்த ராத்திரி கல்பமாய் வந்து தோன்றி ஒன்றும் குறைந்து காட்டாமல் எல்லா இடத்துலயும் நீக்கமர இருள் இருக்கிறது. எங்கேயாவது தப்பி தவிர காட்டுல போச்சு, எங்கேயாவது மிருக்கும் வழக்கு எரிமான்னு பார்த்தா அது கூட எரியலையாம் என்று சொன்னார். அனந்தரம் 12ஆயிரம் படி சொல்றார். அனிஷ்ட நிமித்தனான சீலனான சக்கரவர்த்தி திருமகன் வருகிறான். அனிஷ்டத்தை போக்கக்கூடிய அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனும் வரவில்லை. பராதீனையாக முடிய வருவதில்லை என்று சுவாசம் பண்ணுகிறார் 12ஆயிரம் படி. இந்த இடத்துல சொல்லுகிறார், ஊழியாய்
கல்பமாய் கொண்டு இந்த ராத்திரி எப்படி இருக்குன்னா கல்பமாய் இருக்கிறதாம். நீண்டது கல்பமாய் கொண்டு நீண்டு வளர்ந்து விட்டது. காயும் ஆசிரியர்களை சுட்டு புசுக்கு போடுவதான கடியாகும். பார்த்தாலே அந்த அம்மை பார்த்தாலே பத்தி எரிஞ்சிடும். அப்பேற்பட்ட சாமர்த்தியுடைய சக்கரவர்த்தி திருமணம் வரவில்லை. ஜனகராஜன் திருமணனுக்கு உதவினா போல உதவினவன் வல்வினையேன். அப்ப எல்லாருக்கும் உதவக்கூடிய பெருமான் வரவாமைக்கு காரணம் உதவாமைக்கு அடியான பிரபல பாவத்தை உடையவன். அது கொஞ்சம் கொஞ்சம் பாவம் அவ்வளவு பாவத்தை உடையவன் என்று இந்த பாசத்தை நான் சொல்றேன். மூன்றாம் இந்த இடத்துல நீயும் 24,000 படியில சொல்லும் பொழுது காயும் கடும் சிலை பிரதிபட்சத்தை லட்சியமாக்குதல் பெருமாள் கண் பார்க்கணும் கண் பாராதே சிலை பெருமாள் அப்படி பார்த்தாலும் அந்த சிலையை அழிச்சுடும். அப்பேற்பட்ட வில்லை அணிக்கவே பணியா எம்பெருமான் கையில வில்லை எடுத்தாலே போறோம் செய்கிறார். என் காகத்தன் பிராட்டிக்கு உதவினதே தனக்கு உதவிட்டு என்று இருக்கிறான். பிராட்டிக்கு ஒத்தாசம் பண்ணா அது தனக்கு ஒத்தாசம் பண்ணதாக நினைக்கிறான். ஒரு நாள் ஒரு ஆபத்திலே உதவினாருக்கு பின்பு உதவுவதாக ஒரு நாள் ஒரு ஆபத்தில் உதவிட்டான். இன்னொரு ஆபத்து வந்து நான் காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லலாமா? உதவலாகாது. தேரருக்கு மகன் தன்னை எண்ணி மத்தியிலே தஞ்சமாகவே என்ன கடவுள் கண்ணனும் மாறானா என்று என்றால் இங்கே அபிஷேக்த சத்திரிய புத்திரன் அல்ல. நான் வந்து என்று சொன்னனால அவன் கண்ணன் வராம தவிர்ந்தாலும் முடிசூடி அவன் அரசன் இல்லை அப்படினாலே அவன் அவர் இல்லை என்று சொன்னானா. சரி, முடிசூடி நோக்கி போன்ற குடியில பிறந்த ராமனும் வர வேண்டாவும். சினத்தினால் தென்னிலங்கை கோமான செத்த மனத்திக்கினியானி என்று கீழே ஆண்டாள் அனுபவித்தாள். அப்ப இருந்த விடத்தையே சென்று விரோதியை போக்கினவன் வரவில்லை என்கிறார். அது மட்டுமில்ல, பெண் பிறந்தேன் பாவம் மரணஹேது எண்ணிக்கை ஜீவிக்கைக்கு எதுவும் இருக்காது. பாவமானது மரணத்துக்கு மட்டும் இல்ல, ஜீவிக்கத்துக்கு இல்ல. அப்படி பண்ணுவான். ஜீவிக்கை தேட்டமான போது அதுதான் முடிவையும் தேட்டமா முடிக்கலாம் பார்த்தா முடியும் இல்லை என்கிறார். பெண் பிறந்து முடிகையும் ஜீவிக்கையும் சுவாதீனமில்லாத ஜென்மத்திலே பிறந்தேன். முடிக்கவும் முடியல, ஜீவிக்கவும் முடியல, ரெண்டு கட்டானா இருக்கிறது. எல்லா உலகமும் அவனை நோக்க வேண்டும் என்று இன்னும் எல்லாத்துக்குமே எம்பெருமானை நோக்கணும். முடியும்னாலும் அவனை நோக்கணும், ஜீவிக்கணும்னாலும் எம்பெருமானை நோக்கணும். முடியும் போது ஆண்பிள்ளையுமாய் சுதந்திரமான சக்கரவர்த்தி போல்வார் வேணுமாகுது. முடியணும் பார்த்தாக்கா அவன் தான் அந்த சிலையினாலே அந்த அவன் கையில இருக்க வில்லினாலே அழிக்கக்கூடியவன். பார்த்தால் அவனும் வேணும், அவனையும் நம்பி இருக்க வேண்டியிருக்கிறது என்கிறார். ஈடு வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது 3ஆம் பாட்டு சகல துக்கங்களையும் போக்கும் சுபான காகுஸ்தமும் வராகிறான். எல்லா பாவத்தையும் போக்கக்கூடிய, எல்லா கஷ்டத்தையும் நீக்கக்கூடியவன், அனிஷ்ட நிவர்த்தகன். இந்தபடியாக பரதந்திரியாக முடியவும் இல்லை. பெருமான் காட்பட்டனாலே என்னாலே முடியவும் இல்லை. ஏனால் அவன் தான் இதை முடிக்கணும், அதுவும் முடியவில்லை. நீயும் பாங்கல்லைகான் பிள்ளாய், நீயும் கங்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன் அன்று இடைபெருமானை பார்த்து பிள்ளாய் நீயும் காடை வீடல போகின்றாரே. பெருமான் பிராட்டி இடைபெருமான் 3 பேர் செல்கிறார். கங்கை கரை கடந்து விட்டாயிட்டு கங்கை கரை கடந்தவுடனே இளையபெருமானை பார்த்து பிள்ளாய் நீயும் படைவீரர் போ, நீ வீட்டுக்கு போலாம், நீ அயோத்தி செல்லலாம் என்றான். வனவாசம் இவரையுடைய தலை கட்டலாம் என்று பிரமித்து இளையபெருமான் இல்லாமையே தான் செல்லலாம் என்று நினைத்து சொன்னான். அப்படி இவரும் தன் திருவுள்ளத்தை பார்த்து நீயும் பாங்கல்லை காண. அப்போ எப்படி இளையபெருமான் இருந்தார் அந்த நிலையிலே இங்க பராங்குசன் ஐயக்கன் எப்படி அந்த இடத்துல இளையபெருமான் நீயும் பாங்கல்லை என்று சொன்னார் போன்று இந்த இடத்துல பிராட்டி அதாவது பராங்குச நாயகன் நீயும் தன் நஞ்சை பார்த்து நீயும் பாங்கல்லை என்கிறார். மனைவியே என்கிறார், நெஞ்சை கொண்டு இது எல்லாம் பெற இருக்கிறது, இந்த நெஞ்சினால் தானே எல்லாத்தையும் பெற வேண்டி இருக்கிறது. ஆயிருக்க செய்தும் இன்னாப்பாரு, இந்த நெஞ்சு இல்லைன்னா நமக்கு என்ன தெரியும். அதனால
நெஞ்சே நீயும் பாங்கில்லை என்று நீயும் செய்ய மாட்டேன். ஒருத்தர் சொல்ற நான் ஒத்தாசை பண்ணேன், நான் தான் இருக்கணும், கிடையாது, நீயும் செய்ய மாட்டாய் என்று சொல்றார். முதலில் நெடுதான ராத்திரியானது அதுக்கு மேலே ஒரு முடிவு காண ஒண்ணாதபடி, அதுக்கு மேல முடிவில்லாத ராத்திரி, அது மேல முடிவில்லாதபடி இருக்கலாம். அடிகாண உண்ணாதபடியாய் முடிவுக்கும் ஒரு எல்லை காண உண்ணாதபடி இருக்கிறது. அடிமுடி காண முடியும், அந்த அளவுக்கு இருட்டா இருக்கு. முடிவு காணாத ஒன்னாக இருக்க இதையும் அடியற்ற இருப்பனும் முடிவு காணாத அடி இல்லாமே இருக்கலாம், அது அப்படியே இருக்குதில்லை என்று சொன்னார். இந்த இடத்துல அடுத்ததாக இந்த இடத்துல சொல்லும் பொழுது கடும் சிலை ஒருத்தியுடைய நெடிதான ராத்திரியை பரிகரிக்காக வியாபரித்த வில் பலி உடையவனும் வருகிறான். நெடிதான் 6 மாசங்கள் காத்திருந்தார். அப்பேற்பட்டவனுடைய துக்கத்தை நிவர்த்தி பெற்ற ராமனும் வரவில்லை என்கிறார். காகுத்தன் கண்ணனும் மாறானால் என்றது. அபிஷிக்த சத்திரிய புத்திரர் இல்லாதாலாம் தவிரார்கள். முடிசோடு நோக்கும் குடியிலே பிறந்தவனுக்கு வரத்தட்டன். பட்டாபிஷேகம் பண்ணாதவர்கள் தான் வரவில்லை, கண்ணன் வரவில்லை. முடிசோடைய ராமன் வரலாம் இல்லையா என்றார். தானே எடுத்த வரானார். எதிரிகள் வரப்பெறாவி இருக்கு. இன்னைக்கு தானே எடுத்து சென்னை புறமும் வருகிறான். எதிரிகள் வராவிட்டு தானே அதை ஏற்றுக்கொண்டு அழிச்சான். அப்பேற்பட்டவன் வரவில்லை. அபியாதா எதிரிகள் வரப்போறாத இருக்க எண்ணிக்கை எடுத்து விட்டு பொருகையும் தமக்கு எதிரிகள் வராவிட்டாலும் தானே போய் பொருள்வான். பிரகத்தாச்ச தூசி தலை நின்று முதல் விட்டு ஆகாது. தூசி தலையில இருந்தால் முதல் விட்டு ஆகாது என்று அது முற்பாடும் தம்மதா, அதுவும் தன்னதா இருக்கலாம். முதல் விட்டு தம்மது இருக்கலாம். முதல்ல நான் பண்ணக்கூடாதான், அவன் தான் பண்ணணும். சேனானை விசாரத்தக தாம் போகாது தூசினியும் பேரணியமாக வகுத்து விட்டால் ஒக்கம் நின்று புரிவித்து வரை மீண்டும் மீடும்படி படைகோக்க வல்லார். ஜெயிக்க முடியாத படைத்தெல்லாம் நிர்வகிக்கக்கூடியவன் என்று சொல்கிறான். இப்பேற்பட்டவன் பெண் பிறந்தே இவன் வராமையால் இனி முடிகையிலே சுகம். எம்பெருமான் வரவில்லை, இனி முடிவதே சுகம் என்றால் முடியும் விரைகிறேன், முடியவும் முடியவில்லை, முடியவும் இல்லை, இயலவில்லை. வல்வினே முடிகை சுகமாய் தட்டமானால் அது கிடையான பாவத்தை முடியதான் நல்லது அப்படி பார்த்தா கூட அது கூட கிடைக்காத பாபமாக இருக்கிறேன் என்றார். பாவமானது விநாச எரிவன்னைக்கு ஜீவிக்கைக்கும் எதுவாகாது சொல்ல. இந்த இடத்துல பெண் பிறந்தே பரதந்திர ஜென்மத்திலே பிறந்தார்க்கு நினைத்த போடு முடியுமா? பரதந்திரன் எம்பெருமான் வழக்கா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஜென்மத்தில் பிறந்தார்க்கு நினைத்த போடு முடியுமா? முடியாது. ஜீவிக்க வேண்டும். பல ஜென்மத்திலே பிறக்கைக்கு பாவத்தை பண்ணினேன். பிறர்க்காக ஜீவிக்கணும், பிறத்தியாருக்காக நாம் ஜீவிக்கணும்னா கூட அதுவும் எழவில்லை. நசாசிய மாதா பிராட்டி திருவடியை கண்ட அனந்தரம் பெருமாள் பக்க புனரோஷத்தாலே இவன் வரவிட்டாளின் சீறி சில வார்த்தையை அருளினார். அனுமான் மேல கோபத்தை காண்பித்தாளாம். அருள் செய்ய தேவரை எழுந்தரும் அறியாமல் இருந்தது. அப்போ சொல்ல வேற ஒண்ணு காரணம், நீங்க இருக்க என்ன தேவி, நீர் இருக்கும் இடம் எம்பெருமான் அறியவில்லை. பாவபந்தத்தை ஊற்றம் பெறாமையோ அறிந்த பின்பு இனி தாண்டாராணியில் குற்றமாவதோ, அதனால அதுக்கு குற்றமாவாது என்று அச்சுவிட்டு ஆறும்படி செல்வார்த்தை விண்ணப்பம் செய்து பின்னையும் தான் அவரை பிறந்த 10 மாசம் உண்டு இவ்வளவு முடியாமல் தெரிவித்திருந்தோ தகரும் என்று தனக்கு கருத்து என்னும்படி தோற்று 10 மாசம் நீங்க பிரிஞ்சிருந்தீர்கள் என்று சொன்னாராம். அது மாதிரி இந்த இடத்துல இருக்கிறாள். அவரை பிரிந்து அதான் சொல்ல. இந்த நாட்டாருக்கு மாதாவினும் பிதாவினும் பிராதாவினும் பந்துக்கள் என்னும் பல தலைக்கு இயற்கையாக ஸ்நேகமானது எங்கும் பால் பாய்ந்திருக்கும். ஸ்நேகம் எல்லா இடத்தையும் பரவியிருக்கும். பெருமாள் அங்கனன்னைக்கு எல்லார் பக்கம் பண்ணும் ஸ்நேகத்தையும் என் பற்களிலே எல்லாரும் பிராதாண்ட பண்ணக்கூடியது, பந்துக்கள் பண்ணக்கூடியது, மாதா பிதாண்ட பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஒருபடிப்பட்டு என்னுடைய இருக்கிறான். பெருமடியாக வைக்கையாலே எல்லாருக்கும் செய்தாலும்
கடலை அணைத்து அணி செய்து விரோதி வர்க்கத்தை கடும்படுத்தி தண்ணீர் தண்டு வரை தவிரார். கடலை அடைச்சு விரோதத்தை நிறுத்தினவன் தனக்கு தாகத்துக்காக தண்ணீர் அதாவது விரக தாகத்தினாலே தாகம் ஏற்படுகிறது. அப்போ தண்ணீர் வரவில்லை வரைத்தார். விளையாடா போல ஒரு இப்படி விளையாட கொண்டு நான் இருப்பேனாக என்று சொல்கிறார். இந்த இடத்துல அதாவது ஸ்வேச்சாதீனமான மரணமாம் போது ஆண் பிறந்த சக்கரவர்த்தி பீஷ்மாதிகளாக வேணுமாகாதிரே, ஞானமான்களாக சுதந்திரவாதம் செய்ய வேண்டுமே. அருளினால் பெண் பிறந்தாருக்கு நினைத்தபடி முடிய போவோம். அறிவே இல்லாதவர்களான பெண் பிறந்தவர்களுக்கு முடியதான் முடியுமோ அதுவும் முடியாது என்கிறார். அடுத்த பாசல் 4ஆம் பாட்டு. பெண் பிறந்தார் இதும் பெருந்தேர் காண்கிறேன் என்ன முன்சொடரோன் வாராதொடித்தான் இம்மண்ணளந்த கண் பெரிய செவ்வாய் என் காரேற வாரானால் என் பெரிய சிந்தனோய் தீர்ப்பாரார் என்னே. பெண் பிறந்தான் நான் படுகிற இந்த மகா துக்கத்தை காண்கையில் முடிகையே நன்னென்று ஆதித்தன் மாறாது. இவன் பார்த்தானா இவன் படுற கஷ்டப்போதான் நம்ம கிட்ட போகாம இருந்தது நல்லது, போனாக நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஆதித்யன் வரவில்லையாம். தன்னை கொண்டு முடிந்தான். இந்த திசையில் தன்னுடைய காருண்ய சௌந்தர்யாதி குணங்களாலே என்னை தோற்பித்து அந்த குணங்களை காட்டி என்னை தோற்பித்தான். எனக்கு பரமபக்யனா இருந்தவனும் வரவில்லை, ஆதித்யனும் வரவில்லை, தயானுமான எம்பெருமானும் வரவில்லை. வாராது விழுந்தால் அளவிருந்த சிந்தனை. அப்போ இவர் 2 பேர் இதுவும் இல்லை, ஆதித்யனும் வரவில்லை, எம்பெருமானும் வரவில்லை. என்னுடைய சிந்த நோய் மனத்திலே ஏற்படக்கூடிய துயர். யார் என்னை யார் காப்பாற்றுவார் என்கிறார். இது 6ஆயிரம் படியில் சொல்கிறார். 9ஆயிரம் படியிலே 4ஆம் பாட்டில் கண்டார்க்க பொறுக்க உண்ணாவுடைய வசனப்படான் இருக்க எம்பெருமான் எல்லாருடைய ஆபத்தினம் போக்குவனான் திருவள்ளுவருடைய எம்பெருமான் ஆவணாவதாரம் எடுத்தான். ஆவணாவதாரம் எடுத்தும்பொழுது பார்க்கும் பொழுது 10 படிபாத 1 படிபாத சண்டைக்கு எல்லாருமே கண்டவர்கள்லாம் பொறுக்க உண்ணாதபடி ஐயோ ஐயோ என்று இருக்க, விசனப்படாது இருக்க, தன்னுடைய ஆபத்துக்களையும் அவனுக்கு வந்த ஆபத்து நமுசி முதலானவர்கள்லாம் வந்தான், அவர்களையும் அழித்து திருவுலக அளந்தருடைய பெருமான் அவனும் வரவில்லை. என்னுடைய நிரவதிய சிந்தாபிசனத்தை என்னுடைய எப்போதும் போக்க முடியாத இருக்கக்கூடிய சிந்தை நோயை போக்குவார் யார் என்று பாசம் முடிகிறார். பெண் பிறந்தார் இதன் சொல்லுது நான் படுகிற மகாதுக்கத்தை பெண்ணாய் பிறந்த மகாதுக்கம் நீ காண மாட்டேன் என்று தான் வரும் நமக்கு ஆசாசனமான ஒளியுடைய ஆதித்தன் வரான். ஆதித்யன் ஏன் வரனா நான் படுகிற மகாதுக்கத்தை துக்கத்தை பெண்ணால் பிறந்தார் படம் மகாதுக்கம் பெண்கள் படுற கஷ்டத்தை பார்த்து நான் வரமாட்டேன் என்று போயிட்டானாம். ஆதித்தன் ஒழிஞ்சுட்டானா நேரம் மறையா யாருக்கும் தெரியாது கண்மறை ஒழிஞ்சுட்டான். இம்மன் தொடங்கி குணாகுண ரூபம் பண்ணாதபடி வசிஷ்ட சண்டாளர் இல்லாதபடி வித்தியாசம் இல்லாதபடி எல்லாருடைய ஆபத்துக்களையும் போக்கி ரட்சிக்கும் சபாவனான சௌந்தர்யனான யுக்தனான உலகளந்த பெருமான் ஆபத்து மேனாக இருக்கிறான். அவனும் வரவில்லை. ஆதித்யனும் ஒழிஞ்சு விட்டான், உலகளந்த பெருமானும் வரவில்லை. அனந்தரம் அபேட்சித்த பூமியை அளந்து கொண்டு பிரீதியாலே 12ஆயிரம் படியில் சொல்லும் பொழுது அளந்து கொண்ட பூமியினால் பிரீதியினாலே புதுக்கணித்த அவயவாதி சபையாதி திருக்கிரமன் வரவில்லை. அதுதான் சொல்ற அபரிச்சேத்தியமான என்னுடைய சிந்தனா போராட்டத்தை ஆறு கழிப்பாளர் என்கிறார். இந்த இடத்துல 24ஆயிரம் படியில் சொல்லும் பொழுது புருஷோத்தமன் என்னை போக்கி புருஷோத்தம் பொறுக்கும் இத்தனை போக்கி புருஷர்கள் பொறுக்க வந்தார்களோ முன்சுடரோன் தோட்டத்திலே துக்க நிவர்த்தியை பண்ணுவான். முன்சுடன் சூரியன் பார்த்தோன்னா துக்கம்லாம் போயிட்டு இருப்பார்கள். ஈஸ்வர ஆஜ்ஞையாலே இருந்த இடத்தில் இராதவன் தோற்றுகிறான். இருக்கக்கூடிய இடத்துல எம்பெருமானும் வரவில்லை, சூரியனும் வரவில்லை, ஆதித்யனும். இம்மண் அளந்தான் இந்த பூமிக்கு என்ன ஆபத்து உண்டாய் அளந்தான்
இந்த பூமி மகாபலி கையில் அகப்பட்டதெல்லாம் இவன் விரகத்தின் கையில் அகப்பட்டாலாயிற்று. மாவலி என்ற இருக்கிற இந்த பூமி பட்ட எவ்வளவு அவஸ்தப்பட்டதோ அந்த அவஸ்தை இவள் விரத அவசத்தினாலே பட்டிருக்கிறாள். பூமியை வரையாது அளந்தவன் கண்பெரிய செவ்வாய் இந்த இடத்தில் சொன்னார். அடுத்ததாக பிற பிரயோஜனத்துக்காக இறங்குமவன் தன் பிரயோஜனத்தை விட்டு வைப்பதே. பிறருக்காக உழைப்பான், தனக்கு ஒண்ணு இல்லை, தன்னை சேர்ந்தவரை ரட்சிக்க மாட்டான். இது பிறருக்கு உழைப்பவர்கள். சில பேர் என்ன ஆத்துக்கு வேலையை செய்ய மாட்டான், மீது எல்லாருக்கும் வேலை செய்வான். அது மாதிரி பிறருக்காக உழைப்பவன், பிறருக்காக உழைப்பவன் தன் பிரயோஜனத்தை பிற பிரயோஜனத்துக்கு இறங்குபவன் தன் பிரயோஜனத்தை விட்டு வைப்பதே. அவன் என்னை ரட்சித்தால் அவனுக்கு பிரயோஜனம். என் காரேறு பூமி கிளேசம் போனது தம் பேர் என்னும் இடத்திலே இது கைப்பட்டது மேனாத்திருந்தா இது கைப்பட்டது என்று மேனாத்திருந்தவன் வாரானால் இறக்க வேண்டாம், அளக்க வேண்டாம். எம்பெருமான் இறக்கணும், மாவரி மாதிரி இறக்கணும், போய் இறந்தாற் போண்டு இறக்க வேண்டாம். பிறகு திருவிக்க மாதவன் எடுத்து அளந்தான், அதுவும் வேண்டாம். அவன் வந்து அவன் சேவித்தாலே வடிவழி காட்டினாலே போதும். இந்த இடத்துல ஈடுல நம்பிள்ளை வியாக்கியானத்தில் சொல்லும் பொழுது 4ஆம் பாட்டு கண்டார்க்க பொறுக்க உண்ணாதபடி வசனம் பெறா செல்லா நிற்க வரையாதே தீட்சிக்கும் சிவாமணனும் ஆகினான். அந்த மாவலி மாவலி மூவடி மந்தா என்று சொன்னார். தன்னுடைய பாதத்தாலே தான் அளப்ப மூவடி மண். மாவலி சொன்னான், என்னிடம் வந்தவர்கள் யாரும் இனி ஆயுள் முழுக்க பிச்சை எடுக்கக்கூடாது, வரையாது கொடுப்பேன், ஒரு முறை கொடுத்தாலும். ஆனால் அப்ப சொன்னான என் பெரிய சிந்தை. அப்போ திருவடி தந்த சின்ன திருவடி காண்பித்து இதனாலே மூவடி மண் கொடு என்று சொன்னான். வரையாதே ரட்சிக்கும் ஸ்ரீ வாமனனும் வருகிறேன். அந்த கொடையை வைத்துக் கொண்டது என் சிந்தை விசனத்தை போக்குவாரார். வாமனனும் வரவில்லை, சிந்தை நோயை தீர்ப்பவர் யார்? இந்த இடத்தில் சொல்கிறார், புருஷோத்தமும் பொறுக்கும் இத்தனை போக்கி புருஷர்களா பொறுப்பேற்க போவோம். புருஷோத்தமம் தான் பொறுக்கும், புருஷர்களால் பொறுக்க முடியாது. தன் தோற்றவர்களே வந்து பேச போக முடியாத பிரகாசத்தை உடையவனும் வாராதே மறைந்தான். தன் தோற்றத்தினாலே சகல சூரியன் வந்து தன் தோற்றத்தினால் சகல தோஷத்தையும் போக்க முடியாத பிரகாசத்தை உடையவன். எல்லா இடத்திலும் பிடிச்ச ஏற்படும். ஆற்று உள்ள கூட பிடிச்சவன் பிரகாச உடையது வாராதே மறைந்தான். வந்தில நின்னாதே ஒழித்தான். வரலன்னு இல்லையா, எங்கேயோ போய் ஒழிஞ்சிட்டான்பா அப்படின்னு சொல்ல. பீஷாத்மா பாதப்பவதே எம்பெருமானுடைய ஆஜைக்கு இட்டபடி நடக்கக்கூடியவர்கள் என்னபடியாக இத்தியாதியான சர்வ பகவத் ஆஜையாலே 30 வட்டம் வர வேணுமே. 30 தடவை வரலாம். ஒரு நாளைக்கு ஒரு வட்டம் வர வேணுமே. இங்கனே இருக்கிறவன் ஈஸ்வர ஞான ஆஜையை மறுத்தால் வேணுமாக தலையெடுத்து வைத்தனே இக்கொடுமை என்னால் காணப்போகாது. ஈஸ்வராஜ்ஞை எம்பெருமான் என்ன சொல்றான், அப்படி போகணும்னு சொன்னான். இப்படிதான் போகணும்னாக்க இந்த நாளைக்கு இத்தனை நாளைக்கு குதிக்கணும்னா அத்தனை நாளைக்கு குதிக்கணும். இப்ப மழை பெய்யணும், மழை பெய்யணும். அது மாதிரி இந்த இடத்துல ஈஸ்வராஜ்ஞை மறந்தால் வேணுமாக தலையறுத்து வேணா தலைவனா அறுத்துறேன். இந்த பிராட்டிய பிரிந்திருக்கிற விஷத்தை என்னால் காண உண்ணாது என்று மறைஞ்சு போயிட்டான், ஒளிந்து போயிட்டான். ஒளியவன் விசும்பி எங்கும் தேரும் போயிட்டு திசைகளும் மறைந்தன செய்வதன் என திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் சொல்கிறார். மாரிமாக்கடல் என்ற பாசுரத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார், பிறகு இம்மண்கண் மண்ணடந்த இந்த பூமிக்கு என்ன துயர் அடைந்து கொண்டான். பூமிக்கு மகாபலியான் உண்டான இடர்களோ எனக்கு ராத்திரி உண்டான இடம். பூமிக்கு ஏற்பட்ட இடர்களா இருக்கிறது என்னுடைய இடர். பூமியை ரட்சித்தான் அல்லவா, என்னை ரட்சிக்கவில்லையே என்கிறார். வரையாத எல்லாரையும் ரட்சிக்குமா, வேண்டியதோடு வேண்டித்தெல்லாம் தரும் கோதில் என்னும்படியாக எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய வாரி வாரி வழங்கக்கூடியவன் ரட்சிக்கவில்லை என்கிறார்.
எம் என்று என் என்று பாடமான போது பண்டு என்னோட கலந்ததனாலே தண்ணீரம் பெற்று இருந்தார். என் கண்ணனும் வாரானார் அப்படின்னு சொல்ல என் என்று சொன்னனாலே இந்த இடத்துல என் காரேறு வாரானார். எம் என்று எம்ன்னு சொல்ல என்ன முன்னாடி அவன் கலந்தனால அவர் என்னை சேர்ந்தவர். அது மாதிரி என்னோட கலந்தவன் வரவில்லை. மேலானத்திற்கும் வாரானா இறக்க வேண்டாம் அழைக்க வேண்டாம் வடிவே அமையும் என்று இந்த பாசுரத்தினால் சொல்கிறார். இந்த இடத்துல சொன்ன சிந்த நோய் சிந்தாவியதை போமித்தனை வேண்டுவதே அவனை மறக்கவும் அமையும். சரி, சிந்தை ஏற்பட்டனா அவனை மறக்க முடியும். எது செய்தால் மறக்கேன்? புல்லாணி எம்பெருமானை பற்றி சொல்லும் பொழுது ஏது செய்தால் மறக்கேன் என்கிறார். இன்னும் அவர்கள் அவன் எப்படி மறக்கிறது எம்பெருமான? அவன் என்னோட கலந்துட்டான், கலந்தது நான் மறக்கணும், மறந்துதான் அவனை மறக்கவே முடியவில்லை என்கிறார். அவனை மறக்கவும் மறக்குவோமா நினைக்குவோமா? மறக்கணும் பார்த்தாலும் மறக்க முடியல, நினைக்கணும் பார்த்தாலும் நினைக்கவில்லை. யசனம் பாமித்தனையே வேண்டுவது இப்போது மறக்கவும் அமையும் என்றது மறக்கை உத்தேசமாய் சொன்ன வார்த்தை என்றோர். மறந்தாலும் படைக்கலாம் என்னாக்கா உத்தேசம் மறக்கணும் சொன்னாலாம், அதுக்காக சொன்னாலாம். ஓடுகை விசனத்திலே விசனாலே சேர்த்து சொன்னபடி மனசு விசனம் போயிட்டே இருக்கு, அப்போ நீ மறந்தாதான் விசனம் முடியும் என்றார்கள். அலாபதசை ஸ்மிருதிதான் மிகவும் ஆற்றாமை கூட என்று கண்ணன் நாமே குளறிக்கொண்டு பராங்குசனாகி ஒரு கண்ணன் பேரு சொன்னால கண்ணனை பிடிக்கவில்லையா, ஆனால் எல்லா இடத்தையும் கதவெல்லாம் சாத்தி விட்டு மாளிகையில ஒரு மூலையில இருக்கார். அப்போ கண்ணனை பற்றி சிகிச்சைன்னு கத்திதான் கண்ணன் நாமே குளறிக்கொண்டு என்று சொன்னார். காட்டேன் என்னும் என்ன இருக்கிறது காரணே உங்களோட எம்பெருமான் என்ன கருது அந்த கண்ணன் நாமும் காட்டவில்லை, இந்த ஒளியவன் விசும்பிய அவனும் வரவில்லை. காட்டேன் நும்முற என்ன இருக்கிறது காரணம் என்கிறார். இந்த இடத்துல நிதிச்சா சிவியா இந்த ஸ்மிருதி தண்ணி திவ்யான் என்பது அவனுடைய படியிலே எழுந்தார்கின்றார். 5ஆம் பாட்டு. 5ஆம் பாட்டிலே ஆரண்ணை ஆராய்வார். சொல்றாரு கூடுகை உத்தேசம் என்னும் மறக்கையும் உத்தேசம் என்னலாமோ என்ன? கூடுகைதான் உத்தேசம் சொல்லுவான், மறக்கையும் உத்தேசம் சொல்றது அப்பேற்பட்டது இந்த பாசுரத்தில் சொன்ன 5ஆம் பாட்டு. ஆரண்ணை ஆராய்வார் அன்னையனும் தோழியனும் நீரெண்ணி நினையாதே நீளரும் துஞ்சுவரால் காரண்ணமேனி நம் கண்ணனும் மாறானான் பேரெண்ணை மாயாதான் வல்வினையன் பின்னெண்ணே. இந்த இடத்துல ஆரண்ண அந்நேரம் தோழியன் நீரெண்ணே என்னாதே நீளரும் துஞ்சினார். அந்நேரம் துங்கி விட்டார்கள், தோழியர்களும் துங்கி விட்டார்கள். தூங்கினார். ஆரெண்ணை ஆராய்வார். அப்ப யார் என்னை ஆராய்வார்கள்? சர்வாவஸ்தனும் எனக்கு துணையாக இருக்கக்கூடிய காரணமேனி எப்போ எல்லா அவஸ்தைகளும் எனக்கு துணையாக இருக்கக்கூடிய காரணமேனி கண்ணனும் வரவில்லை. வாராதொழிந்தால் இவ்விசனத்துக்கு ஆசிரியமான என் பேர் அப்ப இந்த விஷயத்துக்கு முடிய பெறலாமே. நான் முடிந்த பின்பும் என்னுடைய பெயரானது முடியவில்லை, நான் முடியலாம் என்றாலும் முடியவில்லை என்கிறார். 9ஆம் படத்திலே துர்தசையான உதவுக்கடான அந்நேரம் தோழிமாரும் துர்தசையிலே சரி அவன் பிரிஞ்சிருக்கான். அப்ப என்ன உதவுவார்கள் தோழியர்களும் அந்நேரம் அவர்களும் உதவில்லை. அவர் உதவாத போது உதவக்கூடிய அவர் உதவவில்லை என்ற போது உதவக்கூடிய கண்ணனும் வரவில்லை. இவர்களும் உதவில்லை, கண்ணனும் உதவில்லை. நான் போய் சத்தா அசேஷமாகி இருந்தேன் என்கிறார். அன்னையரின் தோழியனும் என்று அனந்தரம் 12ஆவது படையிலே உபகாரம் செய்த நான் வடிவுடைய கிருஷ்ணனும் வருகிறேன். நான் நாமாவிசேஷானேன். நாம் நாமாவிசேஷம் என்னை ஆராய்வார். யார் என்னை ஆராய்வார்கள் என்கிறார்கள். 24ஆவது படையிலே 5ஆம் பாட்டு ஆபத்தில் உதவும் அன்னையனும் தோழியனும் ஆராய்ந்தீர்கள்.
ஆபத்தினால் ஏற்பட்டுனாக்க அந்நேரம் தோழியனும் சரி இவளுக்கு ஏதோ ஆபத்து இவளை போக்கணும் என்று ஆராய்வார்கள். அவர்கள் உதவாத போது கிருஷ்ணன் உதவி வருகிறான் என்கிறார். ஈடு வியாக்கியானத்திலே சொல்லும் பொழுது ஆபத்தில் உதவும் அந்நேரம் தோழியரும் ஆராய்கிறார்கள். ஆராய்ந்துள்ளார். ஆபத்து ஒருத்தர் ஆபத்துன்னா அம்மா தான் காப்பாற்றுவா. அந்த அந்நேரம் காப்பாற்றவில்லை தோழியரும். அவர்கள் உதவாத போது உதவும் கிருஷ்ணனும் வருகிறான். எப்படின்னா ஆரண்யாய்வார தாசீனாம் ராவணாசியம் மனுஷயாம் என்னபடியாக திருவடி சென்னை ராட்சசனை நிறைய புகை எல்லாம் போர்ல வெற்றியாயிடுத்து. வெற்றியான உடனே அப்போ திருவடி சென்று ராட்சசனை நிறைய புகை இவர் ராவணன் சோறு உண்டு அவர்கள் பந்தர வரதந்திரியாலே என்னை நலிந்தார்களாக தங்களாலே வந்ததனாகில் அதுக்கு நாமும் பொருத்தம் என்று இப்ப சொன்னா பிராட்டி ஒரு வார்த்தை சொல்ல அழிச்சிட்டான்னு சொல்லும் பொழுது இவர்கள் ராவனுடைய சோற்றை உண்டு வளர்ந்தவர்களாலே நாமும் பொருத்தம் போனா போட்டோம்னு சொன்னோம். தங்களாலே வந்து அவர்களாலே வரவில்லை, அது சொல்லி வந்தது. அதனால் பொருத்தம் என்றால் இனி இவற்றை நேரத்தில் கொடுத்த பின்பு இனி இப்போ நேருக்கு நேரம் லட்சம் அவர் காப்பாற்றணும்னு சொல்லிச்ச அவர்கள் போய் நலிவான் என்றார். பொருத்தோம் என்று நேரத்தில் கொடுத்த பின்பு இவற்றை பொருத்தோம் என்று சொன்னார். ராவணன் பட்டானாக நம்மை நெடுநாள் நலிந்த போது பெண்பைகள் இப்போது பொறுக்க வேண்டியது. ராவணன் பட்டனால ராவணன் செஞ்சான் இப்போ இன்னும் பொறுக்கணுமான்னு கேட்டாராம். துர்பலாக சிலர் நம்மை அறிந்தார்கள் என்று நாம் அவர்களை நிறைய புக்கால் நம்மை தாக்கிடார் நிறைய புக்கால் அப்போதே அவர்கள் கண்குழிவு காண மாட்டார்கள். கண்குழிவு என்றால் தைன்யம் இல்லாமல் போய்விடுவார்கள். பின்பு செய்வதும் பொறாமல் ராவணனும் பட்டு பெருமான் விஜயலான பெருபெற பெருமான் ஜெயித்து பெரும்பு இனி இது ஒழிய வேறு தௌர்பாகியம் இல்லை. ராவணனும் போயிட்டான், எம்பெருமானும் ஜெயித்து விட்டார். இதோட மோசமானது தௌரியம் இல்லை. தன்னை நலிந்த ராட்சசிகளும் நீங்கள் அஞ்சாதே என்கிறார். நீ பவேயம் நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று சொல்கிறார். பவேயம் சரணம் என்ன கருது. இப்பொழுது தன்னை ஆராய்வார் தேட்டமாய் ஆரண்யை ஆராய்வார் என்கிறது. இப்போது என்னை பராமரிசம் ஆகிறது. யாருன்னு என்னை யார் ஆராய்வார்கள்? அன்னையனும் தோழியனும். அன்னையனும் தோழியனும் என்னபடியாக தசை கண்டனோட உறக்க திறந்தவர்களும் உறக்கம் திறக்க கடவுள் என்று நிஷேதிக்கும் சொல்லிவிட்டார்கள். தோழியனும் என்று சொன்னார். பிறகு அன்னையனும் தோழியனும் நீரெண்ணே எண்ணாதே இதரமை நேர்மை இருக்கும்படி என்ன எண்ணாது அவன் தன்னை புகட்டு போய் வேறு சிலவற்றாலே போதுபோக்கி தன்னை நினையாதிருக்க செய்தையும் தான் அவனையுடைய பொழுதுபோக்க அவன் தன்னை விட்டு புகட்டு வேறு சில பொழுதுபோக்கெல்லாம் வச்சிருக்கானாம். பொழுதுபோக்கு வைத்து தன்னை நினையாதிருக்க செய்தும் சில குழந்தைகள்லாம் சில பொருள் மேல ஆசைப்படுவார்கள். அது மேல வசதியான பொருள் மேல. ஆனா அந்த பொருள் ஆசைப்படாமல் இருக்க வேறு சில பொருள்களை காண்பிப்பது போன்று எம்பெருமான என்ன அப்படிங்கிறான். வேறு சிலவற்றாலே பொழுதுபோக்கி தன்னை நினையாதிருக்க செய்து அப்படியே அந்த பொருள் மேல ஆசை இல்லாதபடி இருக்கான். அதை போன்று தான் அவனையுடைய பொழுதுபோக்கு மாட்டாதே இருப்பது இது ஒரு நேர்மையே. இது என்ன நேர்மை? நேர்மை என்றார். இதன் ஆச்சரியம் என்னாதே நீளரும் துஞ்சுதாள். நீளரும் துஞ்சுவார். எனக்கு உறக்கம் இல்லாத சுபாவமுடி நீளரும் எனக்கும் தூக்கம் வரல ராத்திரி. இப்போ வயசான சில பேருக்கு தூக்கமே வருது. அது மாதிரிதான் சுபாவம் படி நெடியான ராத்திரி எல்லாம் அவர்களுக்கு உறங்குவே சுபாவம். அவர்களே நமக்கு தூக்கம் இல்லை, ஆனால் இவர்களே தூங்குகிறார்கள். காரணமேனி ஒரு நீர்ச்சாவியில் ஒரு பாட்டம் அழித்தாற் போதை குளிர்முடிமையான வடிவுடையனான ராசாம் அபிரப என்னும்படியாக முன்பு உதவி போந்தவனும் வருகிறான். எல்லாருக்கும் உதவினானே குளிர்ந்த கடாட்சத்தினாலே அப்பேற்பட்டவனும் வரவில்லை. தாசாம் என்றது அவர் பூர்வாவஸ்தையை சொல்லுகிறது. நாம் கண்ணனும் மாறானால் பெண்களுக்கே உதவி போந்தவனும் வருகிறான். பெண்களுக்கெல்லாம் உதவானான் கண்ணன் வருகிறான். அவனோடு ஒவ்வாதிருந்த பேரும்
அவன் வருகிறதில்லை, பேரன் அவன் பேர் கூட வரலையா, அவன் வருகிறதில்லை, இது போகிறதில்லை, நான் காரியத்தை முடிந்தேனாக இருக்க செய்யணும், இந்நாள் என்று இப்பொழுதே அந்த பேர் கூட என்ன முடியபடியா செய்கிறது. ஆழ்வாருடைய திருநாமம் ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு சத்தாஹேதுவான போல இவர் தமக்கு ஆழ்வாருடைய திருநாமம் நமக்கு எப்படி தரிப்பு, அதே போல இவர் தமக்கு எம்பெருமான் திருநாமம். இதனுடைய அடிமையிலே எல்லாம் சிறதா. அப்போ ஆழ்வார் திருவடியை சிறதா வைக்கணும். அப்படித்தான் இவரும் ஆசைப்படுகிறார். பேரன்னை மாயாதான் சப்தாவாச அசேஷனான என்னபடி வல்வினி நான் முடிய செய்தேயும் என்னை முடிந்தேனாகாதபடி பண்ணும்படி பெயரை படைக்க முடியாம ஆபத்து. நான் முடிஞ்சு விட்டேன், ஆனா முடியாதபடி இருக்கக்கூடிய பெயரை படைக்க முடிந்தேன் ஆகாதபடி பண்ணும்படியான பேரை, அப்பேற்பட்ட பேர் முடியாதபடி பண்ணது. அவன் பேரை இவர் ஜீவிக்க முடியாது வைக்கிறது. முடிந்து விட்டார், ஆனா அவன் பேர் ஜீவிக்கல. அந்த பேரும் இவர் முடியாதபடி பண்ணுகிறது. மகாபாபத்தை பண்ணின என்கிறார். பின் இந்த இடத்துல அடுத்தது பின்னின்ன காதல் நோய் என்ற பாசுரத்தில் ஆறாவது பாசுரத்தில் பின்னின்ன காதல் நோய் நெஞ்சம் பெறுதருமான் முன்னின் நிராபோழியை கண்பதை முடித்தார் மண்ணின்ன சக்கரத்தையும் மாயவனும் மாறானால் இன்ன நீராவை காப்பாரார் இவ்விடத்தே. பின்ன முடிந்த பண்பும் செல்லுகிற விஸ்லேஷனம் எல்லாம் பொறுக்க உண்ணாதபடி இருக்கிறதில்லை. முடிந்த பின்பும் விசேஷ விஷயம் எல்லாம் இந்த ராத்திரி யுகமானது அவன் வரையிலும் அவனை காண உண்ணாதபடி கண்ணை மறைத்துக் கொண்டு நில்லான் என்னது. இந்த இருளானது என்ன பண்ணா எம்பெருமானே மீறி வந்துட்டால் கூட அவன் வராதபடி என் கண் முன்னே நிற்கிறது. என் கண்ணு மறைச்சிருக்க சில பேர் பார்த்தா கண்ணுக்கு நேரம் சரியா கண்ணு மறைக்கிறது நில்லாண்டு. அந்தகாரம் எல்லாம் போம்படியான நீக்கித்தமான திருவாழி எழுந்து கொண்டு அவன் வருகிறதன். அப்ப இந்த அந்தகாரத்தை போக்கக்கூடிய அவன் திருவாழி ஆழ்வானை கையில வைத்துக் கொண்டு போக்கக்கூடியவன் அவனும் வரவில்லை. அப்போ அவன் தானோ என் கண்ணை மறைக்குது, அவனும் அந்த சுதர்சன ஆழ்வானை கொண்டு வரவில்லை என்கிறார் இந்த பாசனத்தினாலே. உண்மைதான் ஏற்படுது. விரைவிசன் செல்லான் இருக்க ராத்திரியுமாய் லட்சணமான எம்பெருமான் மாறாதொழிந்தால் ராத்திரியும் வந்தது என் கண்ணு மறைச்சது. லட்சணமான எம்பெருமானும் வராதிருந்தான் திருவாழி ஆழ்வானை வைத்துக் கொண்டு போக்க முடியவில்லை. பின்னின்ன இந்த இடத்தில் சொல்றார் மண்ணின்ன சக்கரத்தையும் மாயவனும் மாறான ஆத்திரார்த்தனமாக எப்பொழுதும் கைகளெல்லாம் நிமியாய் அத்தியாச்சரிய போதனான் கிருஷ்ணன் எப்போதும் கையில சக்கரத்தை வைத்தது கைகளெல்லாம் நிமியான் என்று சொன்ன பாசனம் விட்டார் கொண்டு அவன் இருக்கிறான். ஜெயத்ரத மதத்தில் நின்று தேஜரூபமான திருவாழி ஆழ்வானை கொண்டு பகலை இரவாக்கின ஆச்சரிய போதனான் கிருஷ்ணன். ஜெயத்ரதனை அழிக்க வேண்டும் என்பதற்காக பகலை இரவாக்கினவனான ஆக்கின அதி அற்புதமான அதாவது திருவாழ்வாழனை கொண்டு ஆக்கின கிருஷ்ணனும் வரவில்லை. திருவாழியிட்டு இரவை பகலாக்கி கொண்டு தோற்று நின்று கருத்து திருவாழி ஆழ்வான் எப்படி பகல்னா ஒரு சூரியன் இருக்கு, திருவாழி ஆழ்வான் அது மேல பிரகாசம் இருந்தனா கண்ணு தெரியாம போடும். அந்த இடத்துல நீள அவி என்பார். அடுத்த அனந்தரம் அபினிவேசம் ராத்திரியும் நிலையாக நிற்க ஸ்திரமான ரட்சணோபகாரத்தை பின்வருகிறார் என்கிறார். அடுத்த 24,000 படிது விரகவிசம் எல்லாம் செல்லாங்க ராத்திரி ரட்சகனானும் வாரா ராத்திரியும் வரவில்லை ரட்சகனானும் வரவில்லை என்று அதே சொல்கிறார். முடிவுதப்பா அதனை சொல்கிறார். இந்த இடத்துல முன்னின் நீராவோடி என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல பதார்த்தங்கள் தோற்றாதபடி முன்னே நின்றுள்ள ராத்திரி கல்பம் என்கிறார். பதார்த்தமே கண்ணுக்கே தெரியல அந்த அளவுக்கு இருட்டா இருக்கிறது. பிரேமிகாதியம் ராத்திரியுமாய் முன்பும் பின்புமாய் கிருதசங்கேசங்களாய் நடிக்கிறபடி பிரேம எம்பெருமானிட்டு ஏற்படக்கூடிய சிந்தனை ராத்திரியும் முன்பும் பின்புமாய் முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் ரெண்டு அதாவது ராத்திரியும் இருக்கிறது இந்த பிரேமாவஸ்தையும் இருக்கிறது ரெண்டே சேர்த்து நடிக்கிறது. உட்கண்ணும் புறக்கண் மொழிது கண்ணாலே எம்பெருமானே கண்ணாலே பார்க்க முடியவில்லை மரசாலே தரிக்கவில்லை கிராமமாய் என்று சொன்னார்.
மண்ணின்ன சக்கரத்தை ஆர்தலத்தினமான எப்பொழுதும் கைகளா நிமையாய் இருக்கிறவன் இவ்விரல் போக்குக்கு ஆயுதம் எடுக்க வேண்டாம். இந்த மனசிலே இருக்கக்கூடிய விரலாக்கினை போக்குவதற்கு, அந்த இருட்டை போக்குவதற்கு ஆழி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எடுக்க ஜெயத்ரத வதத்தினன்று பிரகாச திருவிமான் திருவாழி கொண்டு தமசை அழிக்கும். அந்த தமசை அழிக்கக்கூடியவன் நிவர்த்தகத்தை கொண்டு அது மூலம் நிவர்த்திக்கக்கூடிய வஸ்துவை கொண்டு நிவர்த்தியத்தை அடைக்கும். அப்போ போக்கக்கூடியவன், துக்கத்தை போக்கக்கூடியவனுக்கு அதை கொண்டு நிவர்த்தியத்தை போக்கத்தக்கது அவனால் யாரும் தடுக்கவில்லை என்கிறார். ஆனால் என்று சொன்னார். 6ஆம் பாட்டு வீடுல சொல்லும்பொழுது விரத விஷமும் செல்லானுக்க ராத்திரியும் ரட்சகனானும் வாராதொழிந்தால் முடியை பெறாத பிராணன் ரட்சிப்பார் என்கிறார். விரத விஷமும் செல்லவில்லை போயிட்டு ராத்திரியும் ராத்திரியுமாயிட்டு ரட்சகனானவனும் வராதொழிந்தால் இந்த முடிவு பெறாத பிராணனை யார் ரட்சிப்பார் என்கிறார். பின்னின்ன காதல் நோய் புக்க வடிம்பிட்டு நடிகிற பிரேம வியாதிகள் எங்க ஆனாலும் பிரேமம் போமா இழைந்து ஒதுங்கைக்கு ஒரு நிழல் இல்ல. இப்படியே போயிட்டு இருக்கான். எங்க பார்த்தாலும் ஒரே நிழல் இல்லாத பாலைவன மாதிரி இருக்கிறதான். நெஞ்சம் பெரிதருமா நெஞ்சு மிகவும் நோவுபடுத்தான் என்றுள்ள நெருப்பானது சுருணையை வேக பண்ணி பின்னேறி புறம்பே போய்ச்சுடு. சுருணையில முல்ல குப்பையெல்லாம் அப்படியே 10 நிமிஷம் பொத்துமா. அப்படியே தான் கிடக்கும் இடத்தை மிகவும் நதியான தான் இருக்கக்கூடிய இடத்தையும் நதிகின்றது என்கிறார். முன்னின்று பிரேமவியாதியும் ராத்திரியுமாய் கல்பமும் தன்னிலே சங்கரித்து வந்தார் போல இவருக்கு ஏற்பட்ட பிரேமவாதியும் ஏற்பட்டது. அந்த ராத்திரியால் கல்பமும் ஏற்பட்டது. 2 பேரும் ஒரே சமயத்தில் அடிச்சா இருக்கும். நான் பின்னிட்டு வருகிறேன், நான் முன்னாடி வரேன், நீ முன்னே தப்பாம சொல்லுங்கள். இருளை பார்த்து சொன்னான், பிரேமவியாதி சொன்னான், பின்னாடி வர நீ போய் முன்னாடி போய் தடு, அவனை போய் பிடிச்சுக்கோ, நான் பின்னாடி வந்து அடிக்கிறேன், ஒருத்த பிடிச்சுவான் ஒருத்த அடிப்பான். அது மாதிரி இந்த இடத்துல சொல்ந்து கொண்டு வருவாரை போலே வந்தது. எதிரிகள் எளியதானால் அவர் கையை வில்லை பறிப்பது சீர்ப்பதாக கொண்டு பரிதவிப்பாரை போல. ரொம்ப பணம் இல்லாதவன் தான் அவன் கையில வாங்கி வில்ல வாங்கி அவனை வந்து நதிப்பார்கள். இத்தனை எளிமை கொண்டு ராத்திரியாக என்னை பார்த்த ராத்திரியாக ஊழி என்ன பண்றது, முன்னாடி வந்திருக்கிறது. கண்ணையும் மறைச்சது. என் கண்களையும் மறைத்த அளவுக்கு இருட்டு மறைத்தது. உட்கண்ணை பிரேம ஜாதியை மறைஞ்சு விட்டது. கற்கண்ணை மறைத்தது என்கிறார் இந்த இதுல. அப்புறம் சொல்றார், ஆசிரியருக்கு எப்போதும் கைகளெல்லாம் நிமையான். ஆசிரியருக்கு விரோதிகள் உண்டான போதாக ஆயுதம் எடுக்க பார்த்திராது எப்போதும் கைகளாய் விடாது கொண்டிருக்குவது. ஆசிரியர்களுக்கு விரோதங்கள் ஏற்பட்டனாக்கா விரோதிகள் அதை போக்குறதுக்காக கையில சிலரசன் ஆழ்வான் இருக்கிறான். அப்படி இல்லாமல் கையில அப்ப கூட விடையில கையில இருக்கக்கூடியதுதான். எம் மாயவனும் பிரகாச திரிமியத்தை விட்டு தமசை அழைக்கவல்ல ஆச்சரியபோதன் தன்னுடைய பிரகாசத்தை காண்பித்து இந்த தமச போதத்தை தமங்களை போக்க வைக்கக்கூடியவன். நிவர்த்தியத்தை இட்டு நிவர்த்தியத்தை அழைக்குமவனுக்கு நிவர்த்தியகத்தை இட்டு நிவர்த்திப்பிக்க தட்டுண்டோ வானான இந்த சங்கல்பம் முடிய வேண்டாம். வருவதானே நினைத்தாய் அமிடம் வரேன்னு சொன்னாலும் போறான், சங்கல்பிக்கலாம் எம்பரவான் என்று சொன்னார். சம்பவம் யாத்ம மாயா வருவதாக இச்சிக்க அமையும். வரேன்னு சொன்னாலும் போறோம். ஆயுதம் இடையே நின்று ஆயுதம் எடுக்கையும் பிரகாச திரவியத்தை இட்டு தமசை போக்க கடவுளே மரியாதை குலைக்கும் ஆய்வு வேண்டாம். அவன் பிரகாசத்தை நேரம் வந்து பிரகாசிக்கணும்னு இல்லை, ஆயுதம் எடுக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். தான் வராமையும் தான் எம்பெருமான் வந்தாலே போதும், போக்க கடவுள்தான் மரியாதை குலைக்க ஐயோயும் வேண்டாம். நிவர்த்திய சுபாவத்தாலே நிவர்த்தி தன்னிடையே போயிடும். எம்பெருமான் வந்தாலே இப்போ வெளிச்சம் வந்தாலே தன்னிடையே போயிடும். எம்பெருமான் வந்தாலே தம குணங்கள் போய்விடும் என்கிறார். இந்த இன்னின்ன நிலாவை முடிய வேண்டும் அளவிலே 100 பிராயிரம் இருக்க ஆத்மவஸ்துவை நோக்குவாரார். முடிக்க வேண்டும்
அதுவே 100 பிராயம் 100 வருஷம் இருக்கச்ச ஆத்மவஸ்தை யார் முடித்து நோக்குவார் என்கிறார் இந்த பாசுரத்தினாலே. 7ஆம் பாட்டு. காப்பாரார் விடத்து கங்குகளின் நம்துளியாய் சேட்பாலை ஒழியாய் செல்கின்ற கொள்வாய் தூப்பால் வெண்சங்கு சக்கரத்தம் தோன்னாதா தீப்பால வல்பினி செய்வங்காலன் செய்கிறேன். காப்பாரார் மகாந்தகார விஷாபதியாய் முடிவில்லாத யுகமா சென்ற ராத்திரியில் மகாந்தகாரம் இருட்டார் ஒரே இருட்டா இருக்குது. முடிவே அந்த இருட்டு முடிவே இல்லாதபடி இருக்குது. தூப்பால் வெண்சங்கு சக்கரத்தம் தோன்றாதுடன் தான் வெள்ள வெள்ளன்னு இருக்கக்கூடிய அதாவது பாலன்ன சங்கத்து என்னபடியாக பால் போன்று இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை கையில சங்கை விடணும் சங்கு சக்கரத்தை உடையவனும் தோன்றாதொழிந்தான். அத்தனையும் முடிவில்லாமல் இருக்கிறது. அந்த எம்பெருமானும் சங்கரத்தோடு வரவில்லை. யார் காப்பார்? தீப்பால வல்வினியின் பாவத்தை பண்ண வல்வினியின் தெய்வங்கள் எசீகன் என்கிறார். தன்னுடைய நிரவதி திசை சொல்கிறார். ஆத்திரியார் யுகம் செல்லானுக்கும் எம்பெருமான் வந்து தோன்றாதுடையது அனுமிஷராவியாலே உறவுமுறையால் தூங்காம இருக்கிறனாலே உறவுமுறையாலே இவ்வார்த்தை தெய்வங்கள்லாம் என்ன தூங்கறதில்லை. அதே மாதிரி இவர் உறங்கவில்லையா நிமிஷ தூங்காமல் உறங்காமல் இருக்கிறார். உறங்காதே இருக்கிற நீர்மையுடைய தெய்வங்கள் தெய்வத்தோடு சமமாக சொல்கிறார். தெய்வங்கள் எப்படி உறங்கவில்லையோ தானும் உறங்கவில்லை என்கிறார். கங்கிருள் கங்கு என்றார். கங்குலம் பாலம் இந்த இடத்துல கங்குலை கங்குருள் கங்கிருள் மருங்கலை மருங்கு என்னுவார் போல கங்குலை கங்குல் என்கிறார். அனந்தரம் 16வது படியில் சொல்கிறார். தர்சன ஆகாட்சிதமான அசாதாரண சின்னத்தை உடைய சர்வேசனம் வந்து தோன்றுகிறான். இந்த மாந்தகரமான ராத்திரி எசீகன் இரண்டாவது தெய்வங்களை நோக்கி கூப்பிடுகிறார். இதுல 12 ஞாயிற்றோடு பால்மதி ஏந்தியோர் என்று சந்திராதித்யர்கள் கொண்ட நோக்குமா போலே தோன்றுகின்றான். தீ அக்னி போலே என்கிறார். கீழே தூப்பாலவன் சரி இருளை போக்கவல்ல சந்திராதித்யர்கள் சேர உதித்தார் போலே கையும் ஆழ்வார்களுமாய் தோன்றிருக்கிறான். இருளை போக்கக்கூடியது சூரியனும் சந்திரனும். அவை கையிலே வைத்துக் கொண்டு தோன்றுகிறார். அப்படியும் வரவில்லையா? சந்திரமண்டலம் போல் தாமோதரன் கையில் இன்னும் மேருவி சிஞ்சனூரம் திருக்கை சக்கரம் போக்கும் என்னும் சொல்லக்கடுவதை அப்பேற்பட்டவன் வரவில்லை. இருளை போக்கும் போது இவர்கள் வேணும் என்கை அந்த இருள் போயிடுச்சுன்னா இந்த ஆத்மவஸ்து வேணுமே நாயகமே வேணுமே என்று சொல்ல கடவுதே. விரலை போக்கும் போது இவர் வேணுமே தூய்மையாகிறது என்று சொன்னார். அனிமிஷர் தெய்வங்காலின் செய்கிறோம் தேவதைகளுக்கும் இவளுக்கும் அனுமிஷத்தாலே ஒரு சாமியம் உண்டு. தேவர்களும் உறங்கவில்லை, இவளும் உறங்கவில்லை. அவர்கள் பிறப்பே அனுமிஷர், பிறப்பிலே உறங்காதவர்கள். இவள் விரகத்தினாலே அனுமிஷை, விரகத்தினாலே தூங்காமல் இருக்கிறார். தோழிமாறும் உறங்குகிற சமயத்திலே இவர் உணர்ந்திருக்கிறாலே தன் ஆர்த்தி பெருக்க மாட்டாமையாலே உறங்காதிருக்கிறார். தோழிமாறும் இருக்கிறார்கள், அவர்கள் உறங்குகிறார்கள். தான் உறங்காமையினாலே தான் தெய்வங்களை போன்று சொல்கிறார். இவர்களை காட்டி நமக்கு வேறு உறவு உண்டோ? இந்த தோழிகளை காட்டி நமக்கு உறவு உண்டு என்று என் செய்கிறேன் என்று சொல்கிறார். ஈடு வியாக்கியானத்தில் சொல்லும் பொழுது நம்மளை இந்த இடத்துல காப்பாரார் இவ்விடத்து ரட்சகனாகவும் உதவாது இருக்க இவளு பாதகரானார். ரட்சகராகும் பாதகர்கள்லாம் ரட்சகராவதான். ரட்சகனாவனும் உதவில்லை. அப்ப பாதகம் செய்யக்கூடிய எப்படி ரட்சகனாவான்? ரட்சகனானும் ஒரு தாழ்ந்தாலும் இப்புத்தி பரவாதிருக்க கடவை இப்போதே. அப்போ ரட்சகன் எப்படி வந்து காப்பான்னு நினைச்சிருக்கான். இப்போது இவள் காப்பாரார் என்று வார்த்தை சொல்லும்படி காணும் பிறந்த சத்தா விசேஷம். காரணம் நிச்சயம் காப்பாற்றுவான். சரஸ்து சங்குலாம் என்பது திருவடி பிராட்டியை பெருமாள் பாடேற இனி எழுந்தருள வகை ஆகாதோ என்ன? ராட்சச சங்குலையான வித்து நாமசரங்குலையான வித்து நாம் போவது வேற்று மனுஷன் விழித்து போவோம். பிராட்டி அனுமான் தான் அங்கு வந்து தான் அழைத்து செல்வதாக சொல்லும் பொழுது பெருமாள் பாடேறே இனி எழுந்தருள ஆகாதோ பெருமான் வந்து அழைத்து செல்ல மாட்டானா? சரஸ்து சங்குலான வித்தியான ராமசங்குலை நோக்கினோன் நாம் போவது வேற்று மனுஷன் சமூகத்தில் விழித்து போவோம். அப்ப வேற மனிதர்கள் முகத்தில் விழிக்க வேண்டுமா என்கிறார்.
அவரோட விரோதித்து இதுக்கு முன்பு ஜீவித்து போந்தும் ஒரு படி வீடு உண்டோ அவரோட இருந்திருக்கிறதெல்லாம் ஜீவித்திருக்கிறது. நயாமி பரமாங்குதி மின்னது 2 வார்த்தை சொல்லுவாரோ. நயாமி பரம் சகதேவ பிரபன்னாய தவாஸ்மி ஜிஜாசிது அபயம் சர்வபூதேபியோ ததாமி எதிர் பிரதமா நம்முடைய நயாமி பரமாங்குதி கூடியவர் 2 வார்த்தை சொல்லுவார்கள். காகுஸ்தா இந்திராதிகள் விரோதிகள் போக்கும் குடியிலே பிறந்தவர் சொர்க்காரி தசரதன் போன்றவர் அவதரித்த குடியிலே பிறந்தவனாலே சொர்க்காரியத்தில் சோரா நிற்பரோ என்ற தத்தச்சு சதசம்பவ அவருக்காக நம்ம ஆற்றாமை பதிவிற்காக அவருக்கு நெருக்கேடானவற்றை அவர் நம்ம ஆற்றாமை இருக்குன்னு சொல்லலாம். அவருக்கு நெருக்கேடானவற்றை செய்யலாமா? ராமமகிழ்ச்சி ஒரு ராட்சசன் பிரிக்க அவள் சபித்து போனாள் என்றால் என்னதால் ஒரு குரங்கு விட்டது, ஒரு ராட்சசன் கொண்டு போனான், ஒரு குரங்கு விட்டது என்றால் இந்த செய்தியாகிறது. அவர் வில்வலைக்கு வசையுங்கான். இது அவருடைய வில்வலைக்கு ஏற்றதில்லை. அவர் வம்சத்துக்கு கொத்தை, அவர் அவதரித்த வம்சத்துக்கு கொத்தை கெடுதல். அவர் விஷயத்தை ராவணன் செய்ததை நாமும் செய்வோம். ராவணன் என்ன செய்தான்? அவரிடையே பிரித்தான். அதை நாம் செய்ய வேண்டுமோ? ராமதனத்தை என்னது என்று என்னாரோடு ஒப்பார்களே. நான் ராமனுடைய தான். அந்த ராமதனத்தை என்றாரோடு ஒப்பார்களே. அது தன்னதையும் யாராவது ஒத்துவார்களா? அவனுடைய லட்சணத்தை தந்தனையில் ஏற்றுக்கொள்வார்கள். அவனுடைய லட்சணத்தை நாம் ஏற்றுக்கொள்வது எங்கனும் என்கிறார். ஏதேனும் வயோதிகள் உண்டானாலும் சொல்லுகிறார் இந்த இடத்துல. கஜம்பே ஜாதி நாகாதித்யாதி ஸ்ரீத்துவம் போயிட்டு பாகுராமசிய சம்சிதா பயகேதர்களுக்கு அஞ்சுவார்கள் என்று கணைத்துக்குள்ளே இருப்பார். பயம்லாம் ஏற்பட்டுனா கணைத்து ஆணைத்திரர்கள் சிம்மித்திரர்கள் உண்டோ இது. அம்மா 10 நாள் 7 நாள் காலோபரமாக கங்கென்று இதுவும் காலபரமாகிறது. 10 நாள் 7 நாள் அதை காட்டிலும் ஒளியாய் இருக்கிறதாம். நுண்தொழியாய் தடிந்த இருளும் பெரிய நேரிய திருளுமாய் தடிந்திருக்கிறது. அதுல நுண்ணிலே பனி அது உள்ள போகிறதாம். துணிஞ்சுடையுமாய் மிக கொடுமையான சுபாவத்தையுடைய கல்பமாய் கொண்டு செல்கிற கங்குல்வாய் இடத்தை எண்ணுகிறார். இந்த இடத்துல அந்த சந்திராதிகள் வேணும்பான் இவரோட போக்கும் போது ஆங்கை திகிரி சுடர் என்னும் மஞ்சங்கம் வானில் பாரும் மதியென்னும் பார்த்து சொல்லப்படுகிறது. பண்டே இவன் கை கண்டு வைத்தவன் இவை இதை சொல்ல தீப்பால் வல்வினே தீய சுபாவத்தை உடைத்தால் பேர்க்க போராதபடி கனவிய பாவத்தை பண்ணினான். அதாவது லட்சணத்திலே தீட்சித்து லட்சியைக்கு பிராப்தமானாய் அதுக்கு என்ன கருவி பிடித்திருக்கிறவங்க கூட உதவாதபடி பாவமில்லை. தீய சுபாவத்தை உடைத்தாய் தீப்பால் வண்ணனை பேர்க்க பேராதபடி நல்ல கடுமையான தீய குணங்களுடைய சுபாவத்தை உடையவன் பேர்க்க அதை யாராலும் பேர்க்க முடியாது. கனவிய பாவத்தை பண்ணினான். அந்த அளவுக்கு பாவத்தை பண்ணியிருக்கிறேன் நான். அதாவது லட்சணத்திலே தீட்சித்து லட்சியைக்கு பிராப்தமானாய் அதுக்கு என்ன கருவி பிடித்தவன் கூட லட்சணத்தை தீட்சித்திருக்கான். லட்சணத்தை பண்ணக்கூடியவன் அவன் பண்ணணும்னு பார்த்தா கூட உதவாதபடி இருக்கக்கூடிய பாவம் என் பாவமானது என்கிறார். தெய்வங்களோடு இவளுக்கு ஒரு சாமியம் உண்டு. அவர்கள் பிறப்பே அன்பிஷன் உறங்காதிருப்பார்கள். உண்டோ கண்கள் திஞ்சதில் நின்றிருக்கும். இப்போதுதான் இருளுக்கம் மஞ்சி உறங்கால் இதை கொண்டு அவனை தஞ்சமாக என்று சொல்கிறார். அவர்கள் எப்படியோ தானும் அப்படி இருக்கிறார் என்று அவர்களிடத்தில் தெய்வங்கால் செய்கின்றார். சிறை இரவு போல ஒரு சிறையிலே இவர்களும் இருக்கிறார். ஒரு அறையில் இருக்கிறார்கள். மற்ற தேவர்களும் அறையில் இருக்கிறார். மொத்தம் எல்லா ஆத்மாக்களும் சிறையிலே இருப்பது போன்று சொல்ல தோழிமாரும் கூட உறங்கச் செய்தே உறங்காதனுக்கு செய்தே அவர்கள் உறங்காதிருக்கையாலே அவர்களை காட்டிலும் இவர்கள் அன்பிஷர். அவர்களாவது உறங்கிட்டார்கள், இவர்கள் உறங்கவில்லை. ஆனாலே அந்நியமாக நிலைத்து சொல்லுகிறார்கள். ஆயும் அமரலும் துஞ்சிலும் என்று இந்த பாசனத்தில் சொன்னார். 8ஆம் பாட்டு. தெய்வங்காலின் செய்கேன் ஓரிரவேல் ஒழியார் மெய்வந்து நின்று எனதாவை விளைவிக்கும். இந்த இடத்துல கைவந்த சக்கரத்தை என் கண்ணனும் வாரானால் கைவந்த தந்தன்ன பிச்சுடரு தாளர்மே ஓர் இரவே ஒழியா எனது ஆவியை விளைவிக்கும் என்ற இந்த இடத்துல ஈடு வியாக்கியானத்தை சொல்லும் பொழுது
ஏகராத்திரி அநேக யுகமாய் மிகவும் நலியான் என்றது. எம்பெருமானும் வருகிறான். அதுக்கு மேலே தண்டனம் நலியாது நலியான் என்றது என்கிறார். ஏகராத்திரி அநேக யுகமாய், ஒரு ராத்திரி அநேக யுகமாய் இருக்கிறது, மீண்டும் நலியான் என்றது. எம்பெருமானும் அவையும் மிகவும் நலிகின்றது. எம்பெருமானும் வருகிறேன். அதுக்கு மேலே தண்டனம் நலியாது. ராத்திரியும் வரவில்லை, எம்பெருமானும் வரவில்லை, தண்டனை நலிகிறது. என் தெய்வங்காலம் செய்கிறேன் இந்த இடத்தில் சொல்கிறார். அதாவது ஓரிரவே ஊழியாய் கீழே ஊழியாய் என்ற விடம் ராத்திரி மாத்திரம் அன்னே நலிந்தபடி இது அநேக கல்பமாய் நலியான் என்றது. பல கல்பங்களாக பரவி இருக்கிறதாம். எப்படின்னா சௌபரி போகத்துக்கு அனைவரையும் கொண்டார் போலே. சௌபரி சரித்திரம் தெரியும். அவர் பல இந்த மீன்களை பார்த்து தானும் குடும்பம் நடத்த வேண்டும் என்பதற்காக அநேக வடிவம் கொண்டார் போலே. அது மட்டும் தான் குடும்பம் நடத்துவதற்கு இல்லை, இது பாதிகைக்கு அநேகம் வடிவம் கொள்ளான் என்றது. நெய் வந்து நின்று ராவணன் இடம் பார்த்து வந்தார் போலே வந்து ராவணன் இவர்கள் மாயாமிருகத்தை காண்பித்து பிரித்தார். ஈசன் மரியாதை கொலைக்க வந்தால் கூட இந்த ராத்திரி ராவணன் கொண்டு வந்திருக்கிறார். தனக்கே ஆக்கிரமாக உடையாரு மெய்யே முன்னே வந்து நின்று முன்னாடி வந்து நிற்கிறதாம். எனதாக விளைவிக்கும் போன உயிரை மீள கொடுத்து நிறையா போன உயிரத்தை திருப்பி கொடுத்து, அதாவது சில பேர் என்ன போனா பொருளுக்காரெல்லாம் ரொம்ப அடிச்சுனா இருப்பான், உயிர் பரவாயில்ல தண்ணி கொடுத்துட்டு திரும்பியும் அடிப்பான். சென்றட்டது என்னமா போலே என்னுடைய ஆவியை உண்டாக்கி மோர் குழம்பு கொடுத்துட்டு விடுக நகம் கட்டி நடிவார். மோர் குழம்பு மோரை கொடுத்து திருப்பி நடிவாராம். வசனத்தை பரிகைக்காக பரிகரம் இல்லாமல் இருக்கிறான் கைவந்த சக்கரத்தை அழியாதிருக்க செய்தையும் நினைவறிந்து கையிலே வந்திருக்கும் திருவாழியை உடையவன். பாவஜான ஸ்ரீ பர்ணசாலை, அதாவது இந்த இடத்துல சொல்ல இளைய பெருமானை பற்றி சொல்ல ஸ்ரீ பர்ணசாலை அமைதியில் சமைக்கும் போது இளைய பெருமான் ரிஷிகளுக்கு அவன் என்ன பண்ணுவான், ஓலத்திலே ரிஷிகளுக்கு ஓலம் கொடுத்திருக்கும் புண்ணியம், அக்னி சாலைகளை வைத்திருக்க முடியும், வைத்திருக்க முடியும். இந்த பெருமாள் இங்க இந்த இடத்துல அக்னி சாலை வைக்கணும், இந்த இடத்துல யாரா வந்தா பேசுறதுக்கு இடம் வச்சிருக்கணும் என்று சொல்வாராம். இந்த பிராட்டின் தானமாய் ஏகாந்தி இருக்க முடியும். இவர் அருள் செய்ய மாட்டார். ஆனா பிராட்டின் தானியமாக இருக்கக்கூடிய இடத்தை சொல்ல மாட்டாராம். இது அவருடைய கருத்தை அறிந்து இளைய பெருமான் செய்தார். ரிஷிகளுக்கு அதான் சொல்ல இருக்க பிராட்டின் தாமாக இருக்கும் ஏகாந்தமாக இருக்கும்படிகள் இவருடன் தாம் அருள் செய்யாதது அவருடைய கருத்தை. அப்போ எம்பெருமான் திருவுள்ளத்தை அறிந்து காரியம் செய்யக்கூடியவன். அவர்கள் தூது செய் கண்கள் கொண்டு பேசினார். இவரும் செவி கண்ணால் கேட்டு சமைக்க, அவர் கண்ணால் பேசினா காதால் கேட்டு செய்யக்கூடியவர். கிருதஜன வருந்தி நினைப்பேன் சென்ற மாத்திரமன்னிக்கு 60,000 ஆண்டு மகடு என்று பிள்ளைப்பட்ட சக்கரவர்த்தி பெருமாளுக்கு பொருந்தும் சக்கரவர்த்தி பெருமாளுக்கு எப்படி பார்த்து செய்தானோ அதை போன்று தர்மஜன இதுதான் தம்பியா இருந்து இப்படி செய்தார். அவன் எப்படி தகப்பனாய் இருந்து செய்தார் போன்று இவரும் இளைய பெருமாளும் தம்பியாய் இருந்து செய்தார். இது குணமாக எண்ணிக்க, இது கர்த்தவியம், குணத்தினால செய்ய வேண்டிய கடமை கர்த்தவியம். இவருடைய காரியம் என்று சொன்னார். உஜ்ஜீவன ஏதுவான அனுஷ்டான தர்மமே இது. உஜ்ஜீவனத்துக்காக இல்ல, அதுதான் அனுஷ்டானம் என்றார். தயாபுத்திரன போன ஐயருக்கு நிறைய நிஷ்டத நேரது நாம் உள்ளதனையும் இவருடைய ரட்சணம் இப்படி சொல்லுறது. நமக்கு பின்பு ரட்சகரார் யாரு? தசரதன். நமக்கு பின்பு யார் பாரார்? என்ன இதே யாத்திரையாக அவருக்கு எப்போதும் நெஞ்சாரல். நாம் போயிட்டா எப்படி என்ன செய்வதுன்னு தசரதன் தானா. அவர் செய்யும்பவற்றை நீ செய்யாதே. இந்த தசரதன் செய்யக்கூடிய காரியத்தை தான் செய்யாதே. அவருக்கு துக்க நிவர்த்தகன் நேர. அப்போ அவருடைய துக்கத்தை போக்கினவன் நீர் இளைய பெருமாள் தர்மாத்மா. ஐயரும் ஒருவரே, நாம் பரம தார்மீகங்களே. நாம் இருந்த நாளும் நமக்கு வேண்டும் ரட்சணங்கள் பண்ணி தாம் போன நாளுக்கு தண்ணீர் பந்து வைப்பாரு. அது உண்மை வைத்து அப்போ நாம் போய்விட்டா கூட தண்ணீர் என்றால் தண்ணீர் பந்து வைப்பாரு கொண்டு இருக்கிறார். நசமிருத்த பிதாமமா நாம் ஐயரை எழுந்திலும் இதே
நீர் எழுந்தது எத்தனை. பெருமான் சொல்ல, நான் தகப்பனை இழைக்கவில்லை, ஆனால் நீ எழுந்து விட்டாய். ராமச தட்சிணாபாக என்கிறபடி விஜயமாக காரியமாக செய்யும் பரிகாரத்தை உடையவர். தகப்பனாராக அதாவது இளைய பெருமாளை தகப்பனாக நினைத்தான் ராமன், ராமனை தகப்பனாக நினைத்தான் இளைய பெருமாள். தாமச தட்சிணமாக விஜயமாக காரியம் செய்ய பரிகாரத்தை அப்பேற்பட்டது இளைய பெருமாள். கண்ணன் கண்ணன் பீஷ்மரை தொடர்கிற போது கையிலே எழுந்திருந்த திருவாடி, பீஷ்மர் அடிக்கணும் பார்த்தானா, கையில வச்சிருக்கான் திருவாடி. பீஷ்மன் இடும்போது பரவாதபடி அர்ஜுனன் அழைத்து போய்விட்டான். ரொம்ப நாள் சண்டை போட்டான், அழைச்சு போயிட்டான். ரொம்ப நாள் கால சண்டை உடம்போதி வேற முறையா. அவன் இழைத்தவற்றை சர்வேசனன் தன் பிரதிஜையை மறந்தான். அவன் இழைச்சிட்டான் பார்த்தானா, தன் பிரதிஜை மறந்துட்டான். மறந்து தேரின் குதித்து திருவாடியை கொண்டு தொடர்ந்தான். திருவாடியினால் மேலே குதிச்சான். வந்து வந்து கொண்டு அருளி என்கிறான். வந்த அருளி ஏகே நீ என்றும் ஆணி மறுத்தாலும் சரிமில்லையே, சீறி வந்த கண்ணனை அனுபவிக்கப்பட்டோம். அப்பா பெருமானை சேவிக்கப்பட்டோம் என்றார். சீரியனா கூட கோபமா இருந்தா கூட அழகா இருக்கணும். சில பேர் கோபிச்சுனா கூட அழகா இருக்கும். அது மாதிரியா ஆணை மறுத்தாலும் சரிமில்லையே என்று பிரசங்க தேவருக்கும் வீரத்துக்கும் தேவர்களுக்கும் வீரத்துக்கும் நான் தோற்க மாட்டேன். என் கையில் ஆயுதத்தை பகடச் சொல்லி தலையறுத்து ஆயுத கீழே போடுச்சா தலையாகும் என்று சொன்னார். லோகநாத வீரத்துக்கு தோலையாகணும், முதன்மைக்கு தோற்பனரே. உன்னுடைய வீரத்துக்கு நான் தோற்கவில்லை எம்பெருமானே, ஆனால் உன்னுடைய முதன்மை எம்பெருமானே நீதான் பிரதானன் என்ப முதன்மையானவன் என்பதிலே முதன்மைக்கு நான் தோற்றுவிட்டேன். பெருமானே நான் உனக்கு தோற்றுவிட்டேன். உன்னோட ஒளிவருக்கு ஆசிரியை ஒருவருக்கு செய்தது எல்லாருக்காக. அப்போ அந்த ஆசிரியனான் பீஷ்மனுக்கு செய்தது எல்லாருக்கும் ஒக்கும். ஆசிரியருக்காக பிரதிஜை அழியமா, ஆசிரியருக்காக தன்னுடைய பிரதிஜையை அழியமாக செய்தான். என்னை இவனை பற்றுகிறார். தனக்கென்ன அவன் சில நியமாயிருக்காலே இவனை பற்றுவதற்கு பாவம் இல்லை என்கிறார். குளிர்ந்த காலத்திலே குளிர்ந்த தென்னதல், குளிர்ந்த காலத்தில் குளிரும் இருக்காது. குளிர்ந்த காலத்திலே குளிர்ந்த தென்னுதல், தை வருகையாவது, தை மாதம் வருகையாவது என்ற அர்த்தம். காந்தனுடைய கரஸ்பர்சத்துக்கு ஸ்மாரமாக இருக்கிறது குளிர்ந்த தன்மை. தன் பாரிய கையை பர்த்தா பிடித்தால் எப்படி ஸ்மாரமாக இருக்கிறதோ, அதாவது காதலன் ஆன காதலி கையை பிடித்தால் ஸ்மாரமாக இருக்கிறதோ அதை போல குளிர்ந்த தென்றல் என்கிறார். தான் சென்ற மன்னர்களை தை வந்தான் என்று பிரயோகித்தார். மெஞ்சடரை தானருமா வெவ்விய சுடரை காட்டும் மலர் மின்னுதல். சுடர் நடுவே நதியா நின்றது. லவ்காக்னி நதியை நரகாக்னிக்கு வெவ்விய சுடரில் அடும். சாதாரண சுடர்ல சுடும். சுடர் அது சுடர் நலிய போல நலிய சுடர் நலியும் எல்லாரையும். லவ்காக்னியை காட்டு லவ்வியை காட்டு நரகாக்னி இருக்க இன்னும் பிரிந்த சமயத்தில் நரகாக்னி வாசிப்பவரும் பிரிந்த சமயத்தில் அனுகூல பதத்துக்கு பிரிந்த சமயத்திலே மேலும் நடியும் என்கிறார் இந்த பாசத்தினாலே. வெஞ்சுடர் தானருமால் நீங்கிருளின் துளியார் அஞ்சுடர் வெய்யான் அணிநடந்த தொன்னாதான் செஞ்சுடர் தாமரைக்கும் செல்வனும் வாரானால் நெஞ்சுடர் தீர்ப்பாரினையான் நின்றுகின்றேனே. வெஞ்சுடர் தானருமால் இந்த இடத்துல நம்பிள்ளை வியாக்கியானத்தில் சொல்லும் பொழுது இந்த இடத்துல சொல்றார், வெஞ்சுட ராத்திரியும் மதியானது சூரியோதயம் நமக்கு என்றவரே இந்த பிரார்த்தியமாகிவிட்டது. பற்றனும் தோன்றியவன் என் மூணாவது ஜீவத்தை போக்குவாரார் என்கிறார். வெஞ்சுடர் ராவணன் மாரீச்ச சகனாய் கொண்டு தோன்றினா போலே நுண்ணிய துளியோடு இருள் தோன்றினபடி எப்படி ராவணனான மாரீச்சனோடு நலிந்தானோ அதுல இருள் நடுவே இந்த பணியானது தோற்றித்து என்கிறார். இரண்டு போகத்துக்கு ஏகாந்தம் வேற, லோகத்துக்கு ஏகாந்தம். நீ ஒழுகு நுண்பணி இத்தியாதி வருஷாவில் கைக்குள்ள அடங்க வேண்டும். இருள்தானே லோகவர்த்தி மேலே ஒழுகு பணியானது கைக்குள்ள அடங்கக்கூடியது. அது இருள்தானே போகவர்க்கு மேலே
நீங்கிருளின் நுண்துளியாய் வளர்ந்த இருளும் நுண்ணிய புனியனும் செவ்விய சுடரை காட்டில் அடரான் கீழே நரகாட்டினர் அதை காட்டில் மோசமாயிட்டான். இருளா இருக்கிறது, அதில் உள்ள நுண் துணியும் வந்து படைக்கிறது. அந்த பனியை குழு இருக்கிறது, வெஞ்சுடர் போல அடா நின்றது. வெவ்விய சுடரை காட்டு அது என்னன்னா மேலும் உருக்குகிறது. வெஞ்சுடர் போல் சுடர் மாதிரி எரியுது இவருக்கு. வெவ்விய சுடரை காட்டும் என்றார். வெஞ்சுடர் போல அடா நின்ற இவற்றை பிரதானம் ஏது? அதான் சொல்ல பாதகங்கள் 2 என்று அமையாத 2 பாகமா கீழே அந்த இருளோட பணியும் சேர்ந்திருக்கிறது. இந்த இடத்தை சொல்ல வெஞ்சுடர் தாளரிமா அஞ்சுடர் ஜாதி இளையபெருமாள் அகல இன்னார் போல இது தன்னுடைய தோற்றத்தில். அப்போ மாரீசன் வரும்பொழுது அப்ப இளையபெருமாள் நடந்து விட்டான் இல்லையா? மாரீசன் ராவணன் பொழுது துக்க நிவர்த்தி உண்டான போது அடிக சொல்ற ஆதித்யனும் வருகிறார். அப்ப சொல்ற ஆதித்யன் வருது. இந்த இருள் இருக்கிறது, பனி அது உள்ளது. அப்போ அந்த சமயத்தில் ஆதித்யனும் வரவில்லை. சொன்னாதான் பிரளயத்தில் அல்பசேஷமாகும்படி நெஞ்சி கரையை கிட்டினோமே என்று ஐயோ கிட்ட வந்துடுவான் பார்க்கிறபடி தசதா கப்பியாசம் முந்தரி என்று ஆதித்ய மண்டலத்தில் எழுந்திருக்கிறவனும் வருகிறான். ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெருமானும் வரவில்லை. ஆதித்யனுடையவருக்கு அருணோதயம் போல இருப்பது அவனொருவருக்கு ஆதித்யனுடைய தோற்று. எம்பெருமான் வரப்போகிறான் என்பதற்கு சூரிய உதயம் ஆகுவதற்கு முன்னாக தோன்றுவது அருணோதயம். அதுமாதிரி எம்பெருமான் வரப்போகிறான் என்பதற்கு முன்னாடி அறிவிப்பது ஆதித்யனுடைய. அந்த ஆதித்யனும் வரவில்லை. சிவந்த தாமரையுடைய தாமரைக்கண்களுடைய சீமானும் வருகிறான். ஆதித்யனும் வந்தால் இருள்வ சம்பாவனை அவன் அஸ்தமியாத ஆதித்யனும் வரவில்லை. அஸ்தமியாத ஆதித்யனும் வரவில்லை, இந்த இவனும் வரவில்லை. அத்தமியாதுன்னா பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் என்ன கடவுளே பகல் கண்டேன் எம்பெருமானை சேவிப்பது பகல் கண்டேன் நாரணனை கண்டேன். ஆந்திரமான தபஸை போக்குவாரார். உள்ளே இருக்கக்கூடிய தபஸை யார் போக்குவார்கள்? பாக்கியமான தபஸை போக்கும் வெளியீடுகளை போக்குபவன் எம்பெருமான். ஆந்திரமான தபஸை வயிறம் பற்றி நடுவரே ஆந்திரமான தபசை வயிறம் பற்றிய பாய்ந்த மாதிரி இருக்கிறது. அத்தை போக்கும் போது நிறுவனமான அப்பேற்பட்டவனே எம்பெருமான் தேவனும் ஞானமாகி நாயராகி என்று திருவள்ளுவர் பாச முடிகிறார். நின்னே நெஞ்சிட தீர்ப்பாரணியார் விலட்சண விஷயத்தில் விசேஷம் அவர்களால் தர்மீலோகம் பிறக்கவும் மாட்டாது, தரிக்கவும் மாட்டாது. முடிய ஒரு இணை நிற்கும் இத்தனை இன்னும் ஒரு கால் காணலாமோ என்னும்படி நசை முடிவிட்டாது. அப்போ அந்த பனி இருக்கிறது, அந்த இருள் இருக்கிறது, இருள பனி வருகிறது. அதை மறைக்க வேண்டிய ஆதித்யன் வரவில்லை. அந்த ஆதித்யனான வர வேண்டியவன் அருணோதய ஆதித்யன் வருவதற்கு முன்னாடி அருணோதயம் கொண்டு எம்பெருமான் வருவதற்கு முன்னாடி அந்த சூரியனும் வரவில்லை. என்னை நலிவா இந்த ஆந்திரமான இருளை போக்குவாரார் என்று பாச முடிகிறார். நின்று இன்னேனே 10ஆம் பாட்டு. நின்று இன்னேனே போல வானம் சென்னறியா செல்கின்ற கண்கொள்வார். அன்னொரு கால் பையம் அனந்த வினான் ஆறான் என்ன இன்னொரு கால் சொல்லாது உலக உறங்குமே. 10ஆம் பாட்டு. இந்த ராத்திரியில் என்னுடைய விஷயத்தை கண்டு வைத்து அவன் திறமாக ஒரு வார்த்தை சொல்லாதே லோகமாக ஒருங்கிறது. ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாமே தும்புறாளே இந்த இடத்துல. நின்று பிரத்யட்சத்தை உபமானம் சொல்வது மகாதத்துவமான ஆகாசம் அழிகிறபடி வேறு திருஷ்டாந்தம் இல்லை. ஆகாசமே அழிஞ்சு போச்சு. என்னை சொல்லும் இத்தனை ஆகாசம் அழிஞ்சு போச்சு அப்படின்னா அழிவுடையாரெல்லாம் அழிகிற காலமாகாது. அளவுடையாரெல்லாம் அழிகிற காலமாகாது. எஸ்ஸா ஜனகாத்மஜம் பெரியவர்களுடைய பெருமையும் தன் சம்பந்தத்தாரையும்படி இருக்க முடியலை. பெரியவர்களுடைய பெயர்லாம் இவர்களுடைய இட்டு சொல்லுவது ஸ்ரீபதி ஆகையாலே சபாதிகம். ஸ்ரீபதின்னு சொன்னாலே இப்படி ஜீவிக்கும் எடுத்து இரவெடுத்து அன்னர்கள் பிரிவாற்றமையாலும் ஜீவிக்க நிமித்தம் அவனுடைய அடிப்பாடு. பிரிவாற்றாமை எப்படி ஜீவிக்கிறான அவனுடைய அடிப்பாடு. வரையாது எல்லாரையும் ரட்சித்தவன் தன்னாலே வந்து ஆற்றாமை பரியாது இருக்குமோ எல்லாரும் ரட்சக்கூடியவன். இந்த தனக்கு வந்து ஆற்றாமை பரியறியா இருக்குமோ என்று என்கிறார்.
அதுவும் அவனுக்கு புழுக்குறித்து எழுதினா போல இதெல்லாம் வேலை எப்பொழுதும் காதாசித்தமா வந்து எப்போதும் வந்து இல்லை அது நீத சுபாவமும் அண்ணு அது அது மாதிரி அப்பேற்பட்ட என்று சொல்கிறார். அன்றொரு கால் அன்று என்றார். லோகத்திலே அளந்துவிட உபகாரம் என்று நிற்கிறார். பெருக்காறு பெருக்கினால் போலே அது அங்கனே ஒரு கால் செய்து போன இத்தனை வாராமையே கண் சுபாவம். ஒரு ஆறு இருந்துன்னா ஆறு பெருக்கினா போலே ஒரு தடவை போயிருக்கான். ஆனா இப்ப வரல, இப்ப வராமையே இப்ப ஜனமே வரல ஆறுல அப்படின்ற மாதிரியா சுபாவம் என்கிறார். வாரான் என்ன வேண்டா வரும் என்ன அமையுமோ வாரான் என்று சொல்லலாமா வரும் என்று சொல்ல வேண்டாமன்னா இன்னும் வரும் வரும் இன்னொன்னு வரும் என்று நசை ஜீவிக்க வருவான். கொஞ்சம் பொறுமையாரு இன்னும் சொல்லிக்கொண்டு ஜீவிக்க இருப்பாரு. வரும் என்று சொல்ல வேண்டியது வரும், வாரான் சொல்லக்கூடாது. வரும் என்னுமா வாரான் என்னுமான் வாரான். ஒரு கால் சொன்னான் பின்னும் ஜீவிக்க பெரு இருகால் ஒரு மட்டும் இல்ல 2 தடவை சொன்னான் வாரான். இந்த இடத்துல என்ன பாசத்தை சொல்ல பாசத்துல அன்னொருகால் பையம் அளந்த பிரான் வாரான் என்ன இன்னொரு கால் சொல்லாது ஒரு முறை சொல்லவில்லையா வரும் என்று சொன்னார். ஒரு கால் பின்னை ஜீவிப்பார்க்கிறேன் இருகால் மட்டும் சொல்ல வேண்டும். அவன் இனி வாரான் என்று அறிந்த போதே மூச்சடங்கும். அவன் இனிமே வரமாட்டான் சொன்னா மூச்சடங்கிறோம். அதனாலே உலகோ உறங்குமே அப்படி சொல்லாமல் உலகெல்லாம் உறங்கிவிட்டது. அன்னையின் தோழியரும் உறங்கான் என்றார்கள் என்று இன்னாதானத்தை லோகத்துடைய இன்னாதாம்படி அன்னையரும் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் தான்படி. அதுக்கு பின்பு இருந்த தசாவிசேஷம் பிரிந்தவனோடு எம்பெருமான காரணம் எம்பெருமானோடு பிரிந்தது என்கிறார். 11ஆம் பாட்டு. உறங்குவான் போல் யோகு செய்த பெருமானை சிறந்த பொழுது சொல் குரு சடகோபன் சடகோபன் சொல் நிறங்கள் அந்த வந்தாதி 1010 இறந்து போய் வைகுந்தம் சேராவார் எங்கனையோ. நிகமத்தில் இப்பாசுரம் கேட்டார் இவர் திசையை அனுசந்தித்தார். பிழையார்கள் என்கிறார். பரமபத சித்தி சொல்லித்து முடிந்தார் புகழிடும் அது வாகையானே. இந்த பாசுரத்தை இந்த 10 பாசுரத்தை அனுபவித்தார்கள் படிக்க மாட்டார்கள். அதாவது பரமபதம் சித்திக்கும் என்கிறார்கள். இந்த இடத்தை அதாவது முடிந்தார் ஜீவன் முடிந்தவுடனே அடையும் இடம் பரவதமானாலே அது சொல்கிறார். உறங்குவான் போல் யோக செய்து பெறுவானே அவன் அவரை தாழ்த்து நிற்கையாலே நம்மை மறந்து உறங்கி இருந்தானோ. அவன் திருப்பார்களிலே சயனித்திருக்கிறான் லோக சிந்தனையாக. ஆனால் நம்மை மறந்து தூங்கலாம் போல உறங்குகிறான் என்று சந்தேகத்தினே அவன் உறங்குகிறான். அவன் உறங்கவில்லை. நாம் நம்முடைய ரட்சண சிந்தனையாலே நமக்கு என்ன செய்யணும்னு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இந்திராசி ஜாகிரதியாயா என்கிறார். அடுத்தது உஜ்ஜீவிக்கு சர்வேஸ்வரன் இவ்வளவிலே தன் படிகளில் சமர்ப்பித்தான். இந்த இடத்துல இந்த புகுந்தோஷத்தை பார்த்தால் இந்த இப்பத்தையும் அனுசந்தித்தவர்களுக்கு பகவத் விரகத்தில் இவரை போலே பேரின்மையாதால் முடிவு தட்டமாய் நோவப்பட வேண்டாம். இதை பண்ணாக்க நோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆழ்வாரை போல விசரப்பட வேண்டியதில்லை. இதை அனுசந்தித்தவர்கள் படிக்க மாட்டார்கள், போய் சென்றுவார்கள். பாசுரத்தை கேட்டு படிக்க மாட்டாதவர்கள் புகும் தேசம் பரமதமாகியாலே அப்ப இங்க போவார்கள், பரமதத்தை போவார்கள். இதுதான் ஒரு பலம் சொல்லித்தாகும். இந்த 10 பாசுரத்தினாலே ஒரு பலத்தை சொல்லுகிறார். என்னன்னா இந்த பாசுரத்தை சொன்னால் பகவத் விஷயத்தில் அவர்கள் பாசுரம் கேட்டவர்களுக்கு பிரகதி விஸ்லேஷானந்தரம் அவர்கள் பிராபியமான நினைத்திருக்கும் தேசபக்தி தப்பாதென்று. அப்போ இந்த பிரகதினால் ஏற்படக்கூடிய விஸ்லேஷம் அனந்தரம் அவர்கள் பிராபியமாக நினைத்திரு அவர்கள் பிராபியதே பரம்பரம் தேச பிராப்தி தப்பாதென்று. பகவத் பிராணரான பாசனம் கேட்டு பொறுக்க மாட்டதில் ஈடுபட்டு பிரகதி விஸ்லேஷம் பிறந்தவர்கள் அவர்கள் உத்தேசமான தேசத்தை கிட்டாதொழிவது உண்டோ. இப்பத்தால் இறந்து போய் வைகுந்தன் சேராவாரங்களையோ நீளரவாய் நின்றதால் என்னும் உஞ்சொடர்வன் வாராதொடித்தான் என்னும் இங்கே இருந்து கிளேசப்படாது
அஸ்தமியாத ஆதித்யனும் அஸ்தமியாத பகலுமான தேசத்திலே புகப்படுவர். ஸ்ரீமதே ரம்யதாமாது முனீந்திராய் மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே போயார் நித்தியஸ்ரீ நித்திய மங்களம். மங்களம் குருவரியாய் மங்களம் சரதானே மங்களம் கார்கி வம்சாய நித்தியஸ்ரீ நித்திய மங்களம். ஆழ்வார் பெருமானார் ஜெயத்திருவடிகள் சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.